ஆளுமை, ஒரு எழுத்தாளுமை, ஒரு மூத்த எழுத்தாளர். அவர் சொன்னால் கலைஞர் கருணாநிதியை செவி கொடுத்து கேட்பார். அவர் எழுதிய புத்தகம் 2009 திறனாய் வருது. தமிழ் தேசியத்தின் துணை தேசியம் தலித் தேசியம் என்று சொன்னார். அந்த மேடையில் நான் பேசினேன். கடுமையான ஒரு சொல். அவராலே திக்கு திணறிட்டார். காரணம், அந்த அளவிற்கு இலக்கிய வட்டம் எங்களை செழுமைப்படுத்தியது. பாலினம் பார்க்காமல் திருநங்கை சரினா பானன்னு நினைக்கிறேன், பானுதானே ஐயா நாராயணோட இறப்பில் 4 பக்கம் அவருடைய உடலை பிடிச்சோம். ஒரு பக்கம் நான் அந்த கும்பு பிடிச்சேன், ஒரு பக்கம் முத்துக்குமாரனை பிடிச்சார், ஒரு பக்கம் மழைக்காதரை பிடிச்சார், ஒரு பக்கம் திருநங்கை ஷெரீனா பானு பிடிச்சாங்க. ஒரு பக்கம் 4 பேரும் அவர் சார்ந்திருக்கின்ற சமூகமே கிடையாது. காரணம், சமூகம் என்பது மனித சமூகமாக ஒரு இணைச்சவர். ஏன் இங்கே சொல்லணும் கேள்வினா, எதுக்காக இங்கே பேசணும்னா, இங்கே இலக்கிய வட்டம் வெறுமனே சாதாரணமாக இலக்கிய வட்டம் கிடையாது. இங்கே நாங்கள் புத்தகம் மட்டுமே திறனாய்வு பண்ணல. இது வரைக்கும் 5 திரைப்பட இயக்குநர்களை வரவேற்றிருக்கோம். போன வருடம் ஜனவரி மாதம் தான் இலக்கிய வட்டம் நாங்கள் தொடங்கினோம். போன வருஷம் யாத்திசை படத்தினுடைய இயக்குனர் தரணி ராஜச்சந்திரனுடைய படம் அடுத்த அரங்கில், அது பின்னாடி நம்ம சாப்பிட்டோம்ல, அங்கே படத்துடைய டீசர் வெளியிட்டோம். படத்தினுடைய டீசர், அந்த படம் உலக லெவலில் நார்வேயில் 3 விருது வாங்கியிருக்கு அந்த படம். 2வது அயோத்தி என்கிற படம். அயோத்தி படம் சசிகுமார் நடித்தது. மனித சமூகத்தை பற்றி, ஒரு இஸ்லாமியம் இந்துக்களுடைய ஒரு ஒற்றுமை பற்றி பேசிய படம். இதே இடத்துல அந்த பக்கம் ஸ்டேஜ் போட்டு அயோத்தி பட இயக்குனர் மந்திரமூர்த்தி பேசினார். அதே போல் ராட்சசி படம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ராட்சசி படத்தில் ஜோதியா நடிச்சிருப்பாங்க. அவருடைய 2வது படம் கழிவேர்த்திய மூர்க்கன். ஒரு சாதி ஒழிப்பை பற்றி எல்லா திரைப்படங்களையும் பேசியிருக்கோம். ஆனால் சாதி இணைப்பை பற்றி ஒரு அழகான பேசிய படம். ஒரு சாதி இணைப்பு உன் சாதி நீ ஆயிரு, என் சாதி நானாக இருக்கிறேன். ஆனால் 2 பேரும் அண்ணன் தம்பியாக, 2 பேரும் நண்பர்களாக இருக்கின்ற ஒரு கோட்பாடு, ஒரு தத்துவத்தை ஒரு சினிமாவில் காட்டுவதற்கு நிறைய கேள்வி. அதை இன்றைக்கி கழிவேர்த்தி மூர்க்கன், ப்ளூ ஸ்டார் படம் போன்ற படம்லாம் ஒரு சகோதரத்துவத்தை பேணி காட்டுறது. அந்த இயக்குனர் வந்தார். அதுக்கப்புறம் களஞ்சியம் என்கிற ஒரு இயக்குனர் வந்தார். களஞ்சியம் அவருடைய படத்தை ஒளிபரப்பு பண்ணோம். இலக்கிய வட்டத்தில் 2 நிகழ்வு தான் முழு நாள் நிகழ்வு. ஒன்று களஞ்சியத்துடைய முந்திரிக்காடு படம், 2வது இந்த 3 நூல்களுடைய திறனாய்வும் வெளியிடும். இந்த 2 நிகழ்வு மட்டும்தான் இந்த வருடத்திலேயே முழு நாள் நிகழ்வாக நடந்திருக்குது. ஏன் இதை சொல்லணும்னா, எதுக்காக இந்த இலக்கிய ஓட்டம் நடக்குதுன்னா, சும்மா நடக்கலை. இங்கே வருகின்றவர்கள் படைப்பாளிகள். நான் ஒரு சினிமா நடிகன், என்னை அறிவு பண்ணிக்கிறேன். என் பேர் இளங்கவி. இந்த காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்க கோழிவாக்கம் கிராமம், அயங்கார்குளம் பக்கத்தில் இருக்கிற கோழிவாக்கம் தான் என்னுடைய பூர்வீக குடி. நாங்கள் தான் இருக்கிறேன். நான் ஒரு கவிஞர். 2006 எழுதிட்டு இருக்கேன். தமிழர் எழுச்சி குரல் பத்திரிகை, இப்படி 2-3 பத்திரிகையில் நான் கவிதையை தொடர்ச்சி எழுதிட்டு இருக்கேன். நான் ஒரு சினிமா நடிகன். நான் யாத்திசை, மகான் போன்ற படங்கள் நடிச்சிருக்கேன். நேற்று கூட ஒரு படத்தை முடிச்சு தான் வந்தேன். நாளைக்கு படப்பில் ஷூட்டிங்கு. நான் ஒரு கவிஞர், நான் ஒரு எழுத்தாளர், நான் ஒரு கதை ஆசிரியர். ஒரு படத்துக்காக நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன். 2006 நண்பர் தெரியும். ஒரு 2 குறும்படம் இயக்கியிருக்கேன். ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம் தான் என்னை செழுமை குடும்பமும். எனக்குன்னு பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது. எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன் தம்பிலாம் பெரிய வசதி கிடையாது. நான் நினச்சா எனக்கு அண்ணன் தம்பிங்க ஒரு 1 கோடி 2 கோடி கொடுக்குற போல தான் நான் ஒரு படத்தை தயாரித்து நான் பெரிதாகிடுவேன். ஆனால் எனக்கான பேக்ரவுண்டு எனக்கு இல்லை. அப்போது இலக்கிய வட்டத்தில் உடைய பேக்ரவுண்டு இன்றைக்கி நான் 5 இயக்குநர்களை சாதாரணமாக சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்குதா இல்லையா? இலக்கிய வட்டம்னா பெரிய பெரிய இயக்குனர் இருந்தால் கூட, வணக்கம் நான் இளங்கவி பேசுகிறேன், காஞ்சி இலக்கிய வட்டம்னா ஐயா சொல்லுங்க ஐயான்றாங்க. எப்படி மணிரத்னுடைய உதவி இயக்குனர் பேசுகிறேன், ஐயா சொல்லுங்கன்றாப்புல. தங்கரபச்சாங்கிட்ட பேசுகிறேன், ஐயா சொல்லுங்கன்றாப்புல. என் வயதுக்கும் தங்கரபச்சான் வயதுக்கும் சம்மந்தமே கிடையாது.
அப்போ என்னன்னா, நான் என்னை பெருமைக்காக இல்லை, இந்த இலக்கிய வட்டம் சார்ந்திருக்கின்ற உங்களை போன்றவர்கள் நீங்கள்லாம் சினிமாவில் ஆர்வம் வந்தால் இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமாக அயோத்தி பட இயக்குனர் வந்தபோது நிறைய பேர் அவரோட ஃபோன் நம்பர் வாங்கினாங்க. எனக்கு திறமை இருக்குது, எனக்கு வந்து வெளியே கொணர முடியல, எனக்கு எந்த பேக்ரவுண்ட் இல்லை, உங்களுக்கான பிளாட்ஃபார்த்தை நாங்கள் வழங்குகிறோம், வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் ஜெகன் சேட்னு ஒரு தம்பி இன்றைக்கி சினிமாவில் இருக்காப்புல, காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் தான் அவர். அப்போ இந்த இலக்கிய வட்டம் நம்மை செழுமையாக்குவதற்கும் நம்மை அடுத்த கட்டமாக வளர்வதற்கும் ஒரே ஒரு விஷயந்தாம்மா ஐயா, ஒரு விஷயந்தான். என்னன்னா, இன்றைக்கி எல்லோரும் நம்ம பிறந்துட்டோம், நான் சென்சிட்டிவாக பேசிடுறேன், எல்லோரும் பிறந்துட்டோம், நிச்சயமாக ஒரு நாள் சாக போகிறோம், உண்மையா இல்லையா? சாக போகிறோம் தானே. ஆனால் எங்கள் அப்பா எனக்கு பெருசாக கல்வி கற்றுத்தரல, எங்கள் அம்மா கற்றுத்தரல. நானும் பொது வாழ்க்கையில் சில பேர் அப்பா அம்மா கற்றுந்துக்கலாம். எங்கள் அப்பா அம்மா சராது ஒரு கூலி தொழில், அது நான் 6வது படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் இறையன்பு மூலியமாக தான் நான் 8வது 10வது 12வது இன்றைக்கி நான் வக்கீல் வரை படிச்சிருக்கேன். நான் ஒரு பத்திர எழுத்தாளர். எப்படி ஒரு பத்திர எழுத்தாளர் நான். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இன்றைக்கி என் பாட்டனுடைய வரலாறு எனக்கு தெரியல, என் அப்பா வரலாறே தெரியல, என் பாட்டனுடைய வரலாறு தெரியல, என்னுடைய முப்பாட்டன் வரலாறு தெரியல. ஆனால் என்னுடைய வரலாறு என்னால் நிர்ணயிக்க முடியும். காரணம், நிறைய படிச்சிருக்கோம், எழுதிங்கிறோம். இந்த ஐயா அன்பு திருமலை ஐயா, கண்ணன் ஐயா, இவங்க தான் ஒரு வரலாறுகள் இந்த தலைமுறைக்கு. இந்த வரலாறுகளை சொல்லுவதற்கு, அடையாளத்தை தக்க வைப்பதற்கு நமக்கு கல்வி முக்கியம், நமக்கு பொது அறிவு முக்கியம், இது போன்ற நூல்கள் முக்கியம், இதை செதுக்குவதற்கு இடமாக இருக்கின்ற இலக்கிய வட்டங்கள் முக்கியம். இது இந்த அமைப்பை பற்றி நான் சொல்லலை, இது போன்ற பல அமைப்புகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. அந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற இலக்கிய வட்டம் மூலமாக நம்முடைய தனித்திறமையை வெளிக்கொணரும் போது இந்த தலைமுறை நம்ம செத்தா கூட 10 தலைமுறை 15 தலைமுறை நம்மளை பேசுவான் என்கிற ஒரு அடையாளத்தோடு தான் இந்த நிகழ்வும் இருக்கிறது, நாங்களும் இருக்கிறோம். ஏற்புரைக்கு செல்வோம். ஏற்புரை முதல் நூல் நிலங்கொத்தி பறவை. ஐயா வாங்க கவிஞரே. ரொம்ப வாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. பயிலுறும் அண்ணன் தம்பி அக்கம் பக்கத்து உறவின் முறையார் தலைமிகு உடையால் அன்னை என்னை சந்தனம் மறவா தந்தை குயில் போல் பேசிடும் மனையால் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை அயலர் ஆகும் வண்ணம் தமிழ் என் அறிவினில் உரைதல் கண்டீர் என்னும் பாரதிதாசனுடைய வாக்கிற்கு இணங்க அன்னை தமிழை வணங்கி அறிவுசால் அவையில் வீற்றிருக்கும் அத்துணை சான்றோர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கவிதையை பேசலாம், ஆனால் கவிதையை பற்றி பேசுகிறது அல்லது கவிதை எப்படி உருவாச்சின்னு பேசுகிறதுல நிறையவே சிரமம் இருக்கிறத நண்பர்கள் அறிஞ்சிருப்பாங்க. ஏன்னா கவிதை என்பது ஒரு நேர்ச்சி, அது எப்படி நிகழ்ந்தது என்பதை நம்மளால் சொல்லிவிட முடியாது. அப்படி சொல்லிவிட்டால் அது கவிதையாகாது. இந்த கவிதை இப்படித்தான் உருவாச்சு என்று சொன்னால் அது முழுமையான தகுதியை பெறுமா என்று சொல்வது கடினம்தான். இருந்தாலும் என்னுடைய கவிதைகளுக்கான களம் எங்கே அமைந்தது, எப்படி அமைந்தது என்பதை நான் ஊகித்த வண்ணம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் ஒரு சிறிய மகிழ்ச்சி என்ற அடிப்படையில் முதலாக ஒரு நல்ல படிப்பாளியால்தான் நல்ல படைப்பாளியாக உருவாக்க முடியும் என்கிற கருத்தை என் ஆழ் மனதில் விதைத்தவர் என்னுடைய தந்தை தான். நான் சின்ன வகுப்பில் படிக்கிறப்பெல்லாம் எங்கள் அப்பா கொஞ்சம் நிறைய இந்த வார இதழ்கள் மாத இதழ்கள்லாம் படிப்பார், நூலகத்துக்கெலாம் போவார். அப்போலாம் அந்த புத்தகங்களை வாங்கிட்டு வருவார். அப்படி படிக்கிறப்ப எல்லாருக்குமே தோன்ற மாதிரியான இந்த 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்புலாம் வரும்போது கடல் அலையை விட்டு விழுந்தாலும் போயலாம், வானம் மழை விட்டு போயிருந்தாலும் இப்படிலாம் எழுதி நான் ஒன்று விட்டு பிரிய மாட்டேன், இப்படிலாம் எழுதக்கூடிய காலகட்டங்கள் தான் இந்த சின்ன சின்ன வரிகளாக. அது கவிதையானது இப்போ படித்தோம்னா நமக்குலாம் ரொம்ப அபத்தமாக இருக்குன்னு சொல்லுமே, அது மாதிரி தோணுச்சு. இப்போ என்னை முதல்ல படிப்பாளியாக யார் என்னை உருவாக்கியதுன்னா என்னுடைய தந்தை உருவாக்கினார். அதுக்கான களம் அமைத்து தந்தார். இந்த நாளேடுகளையும் வார மாத ஏடுகளை வாசிக்கக்கூடிய பழக்கம் வந்தது.
அதனால்தானோ என்னவோ எனக்கு பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி படிப்புக்கு பொறியியல் படிப்பு கிடைக்கும்போது கூட அந்த வாய்ப்பை நான் தட்டி கழித்து விட்டு மொழி பாடத்தை தேர்வு செய்தேன். அந்த மொழி பாடத்தை தேர்வு செய்கிற போது செய்யாறு கல்லூரிக்குன்னு ஒரு பாரம்பரியம் உண்டு. எப்படி இங்கே நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, அங்கே படித்த நண்பர்கள் இருக்கிறாங்க. அதுவும் நான் படிக்கிறப்ப 3 ஆண்டு காலத்துலேயும் நான் இலக்கிய மன்ற செயலாளராக இருந்தேன். 3 ஆண்டுக்கும் முதல்ல நான் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் முத்தமிழ் விழா நடந்தது. எப்படி நடந்ததுன்னா, முத்தமிழ் விழா நிறைய காலமாக நடக்குது. எப்படி நடந்ததுன்னா 3 இயலிசை நாடகம் 3 நாள் வச்சோம் நாடகத்துக்கு. அதில் 1ஆம் ஆண்டில் கர்ணமோட்சம் நாடகம் நடத்தோம். நாங்கள் இயலுக்கு அண்ணன் அரியமதி கூப்பிட்டோம், இசைக்கு கரந்தை தாமோதரனார் வந்தார். நடிகர் நாடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களாகிய நாங்களே வந்து தெருக்கூத்து ஆசிரியர் அழைச்சிட்டு வந்து பள்ளியிலே கல்லூரியிலேயே ரிகர்சல்லாம் பார்த்து ஒத்திகைன்னு சொல்லுவேன், அந்த ஒத்திகையெல்லாம் பார்த்து நாடகம் நடத்தணும். அதை பார்த்துட்டு வியந்த எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் என்னென்னா, நீங்கள் கிராமத்துக்கெலாம் போய் நடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு 7 கிராமத்தில் நாங்கள் நாடகம் நடித்தோம். எனக்கு என்னுடைய தந்தையிட்ட அந்த களம் கல்லூரியில் விரிவடைந்தது. எனக்கு இன்றைக்கி பேராசிரியர் பெருமக்களோ அல்லது ஆசிரியர் பெருமக்களிடையோ மாணவர்கள் எந்தளவு நெருங்கி இருக்கிறாங்க என்பதற்கு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை. ஆனால் என்னுடைய கிருஷ்ணன் ஐயா இப்படி கையை வைத்து படுத்தால் அவருடைய இந்த இடத்தில் நான் தலையை வைத்து படுத்து கொண்டிருப்பேன். என்னுடைய பேராசிரியர் உத்தராபதி ஐயாவினுடைய ஒரே தட்டில் நான் அமர்ந்து சாப்பிட்டு இருக்கிறேன், நானும் அவர். பேராசிரியர் பசுபதி ஐயாவும் நானும் அவர் பிசைந்து எனக்கு கொடுப்பார், பிள்ளை மாதிரி நான் வாங்கி பருகி இருக்கிறேன், சாப்பிட்டு இருக்கிறேன். இது ஏதோ உறவுகளுக்காக மட்டுமல்ல, படிப்பதற்கான களத்தை அந்த கல்லூரி எனக்கு உருவாக்கி கொடுத்தது. இலக்கிய மன்றம் நடத்தும் போது எதேச்சியாக ஒரு சின்ன வயசில் இருந்த அனுபவத்தில் ஒரு கவிதை ஒன்று வாசிக்க போகிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட, பேராசிரியர் உத்தராபதி ஐயா கிட்ட போய்ட்டு பேசி அந்த கவிதையை காட்டும்போது, இது நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போல்லாம் அந்த வானொலியில் காலை மலர் அப்படின்னு ஒரு நிகழ்வு ஒன்று போயிட்டு, இதுக்கு அனுப்பினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கவிதைகள்லாம் தொகுத்து இந்த வானொலிக்கு அனுப்பினார். கவிதை மட்டும்தான் கொடுத்தா அது அவரே செலக்ட் பண்ணி அவரே அனுப்பிட்டார். அப்போல்லாம் வெளிப்படையாக சொல்லப்போனால் என்னுடைய வீட்டில் வானொலி பெட்டி கூட கிடையாது. அந்த கவிதை வருவதாக எனக்கு தகவல் கொடுத்துருக்குறாங்க. அந்த தகவல் என்னென்னா, ஒரு கவிதைக்கு அப்போது ஒரு 10 கவிதைக்கு சேர்ந்து 300 ரூபாய் சன்மானமும், அந்த கவிதைக்கு என்றைக்கு ஒளிபரப்புகிறோம், எந்த டைமில் ஒளிபரப்புகிறோன்னு சொல்லிட்டு தகவல் வந்தது. அதை எடுத்துக்கிட்டு நான் துறைக்கு போகிறேன். துறையில் என்னுடைய பேராசிரியர், அப்போ துறைத் தலைவர் சம்பந்தனார் ஐயா அவர்கள் அங்கே இருக்கிறாங்க. அவர் பார்த்துட்டு, அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி அப்படிலாம் வாழ்த்துட்டு, அப்புறம் உத்தராபதி ஐயா கிட்ட கொடுத்தேன். ரொம்ப மகிழ்ச்சி, என்னோட அவர் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். அடுத்ததாக அந்த நிகழ்வு பரிமாறிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு, அந்த காசு வாங்கணும்ல, ஸ்டேட் பேங்க்குக்கு செக்காக அனுப்பிட்டாங்க. அது வந்து அக்கௌண்ட் பே இருந்தால் தான் ஓப்பன் பண்ண காசு எடுக்க முடியும் அப்படின்னாங்க. அப்போ எனக்கு அக்கௌண்ட் இல்லை ஸ்டேட் பேங்க்கில். என்னுடைய பேராசிரியர் சம்பந்தனார் ஐயா என்ன சைக்கிள் உட்கார வச்சுட்டு அவர் மிதிச்சிட்டு வர்றார். நீ வேணாண்டா, எனக்கு பயமாக இருக்குது, நான் மிதிச்சிட்டு வரேன் சொல்லிட்டு ஸ்டேட் பேங்க்குக்கு வந்து என்னுடைய பேரில் அவர், ஏன்னா அக்கௌண்ட் ஹோல்டர் சைன் பண்ணணும், அதுக்காக அவரே வந்து முன்னே இருந்து அக்கௌண்ட் சைன் பண்ணி கொடுத்துட்டு, இந்த பைசா என்னடா பண்ண போகிற அப்படின்னு கேட்டார். நான் அவர்கிட்ட ஒன்று சொன்னேன், ஐயா வானொலியில் கவிதை வந்துச்சு, ஆனால் என்னால் கேட்க முடியல, பக்கத்து வீட்டில் போயிட்டு கேட்டேன் நான் வானொலியில். அடுத்த முறை என் கவிதை வானொலியில் வந்தால் நான் எங்கள் வீட்டிலேருந்தே கேட்கணும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த 300 ரூபாய் கூட காசு போட்டு ஒரு வானொலி வாங்கணும்னு வாங்கணும் ஐயான்னு. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு வானொலி வாங்கினேன். இப்படியாகத்தான் என்னுடைய கவிதைக்கான களமும் அதை வெளிக்கொண்டு வருவதற்கான களமும் அமைந்தது. அடுத்து மாநில அளவில் மரபு கவிதையில் ஆசிரியப்பா கவிதை எழுதி பரிசு வாங்கினேன். அதை பார்ப்பதற்கு டிவியில் நான் பார்க்கல. என்னுடைய பேராசிரியர் கிருஷ்ணன் ஐயா வந்து சொல்கிறாரு, நைட்டு நியூஸில் உன் ஃபோட்டோ வந்துச்சுடா, நீ பிரதமர் இப்போது சபாநாயகர்கிட்ட கவிதை வாங்குற, இது பரிசு வாங்கினியாடா அப்படின்னார். எனக்கு அதுக்கான வாய்ப்பெல்லாம் எனக்கு பார்க்க முடியல. அப்போதெல்லாம் தொலைக்காட்சி பெட்டி இல்லை. இப்படியாக வளர்ந்து கொஞ்சம் அப்படியே போச்சு. சென்னை பச்சை பெண் கோவிலில் முதுகலைக்கான சீட்டு கிடைக்கிறது. இந்த பல்கலைக்கழகத்தில் இலக்கியத்துறையில் கிடைக்கிறது. ஆனால் எனக்கு என்னவோ இலக்கியத்துறையில் போகிறதுக்கு விருப்பம் இல்லை. மொழித்துறையிலையும் கிடைக்கிது, மொழித்துறைக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. என்னுடைய என்னென்னா, அதாவது அப்போ ஒரு எண்ணம் இருக்குல்ல, என்னை விட மதிப்பெண் குறைவாக இருக்கிறவங்களுக்குலாம் அங்கே சீட்டு கிடைச்சிருக்குது, எனக்கும் கிடைச்சிருக்குது. ஆனால் அங்கே போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு பச்சையப்பனில் படிக்கணும்னு ஒரு ஆசை. மாநில கல்லூரிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், மாநில கல்லூரியும் கிடச்சிது, பச்சையப்பனும் கிடச்சிது. பச்சையப்பன் தான் போய் சேர்ந்தேன்.
பச்சையப்பன் போட உடனே உண்மையை சொன்னோம்னா நான் நாமெல்லாம் போட்டுருந்தா கல்லூரிக்கு வருவேன். இங்கே இருக்கிறவங்களாம் தெரிஞ்சிருக்கோம், அண்ணன் சுப்பிரமணியக்கெலாம் தெரிஞ்சிருக்கோம். திருசனம் நாமெல்லாம் போட்டிருந்தா வருவேன். ஆனால் பச்சையப்பன் போன அன்னியிலிருந்து இன்னி வரைக்கும் நான் எந்த அடையாளத்தையும் சூட்டுவது கிடையாது. அது எனக்கு பச்சையப்பன் கொடுத்த வரம். படிக்கட்டும் பைந்தமிழ் பாடும் சென்னை பச்சையப்பன் கல்லூரி என்று சொல்வார்களே அதை போல். அதிலிருந்து இன்னை வரைக்கும் எந்த இடத்துக்கும் போக மாட்டேன். அதுவும் ஏன்னா அது அங்கே போன உடனே எதுக்கு அடுத்த தளம் அப்படின்னு சொன்னார் இல்லையா என்னோடய மதியம் இருந்தேன். அது மாதிரி என்ன அடுத்த தளம் எனக்கு நகர்த்தி சென்றது. அங்கே போவோம், வகுப்பறைக்கு ஆசைகள் வருவாங்களான்னு தெரியாது. ஆனால் மாணவர்கள் வகுப்பறைக்கு போவாங்களான்னு தெரியுது. ஆனால் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது வாசிப்பு தளமும் ஆய்வு தளமும் மிக பறந்து விரிந்த தளம் கிடைச்சிது எனக்கு. அதில் வகுப்பறைக்கு போவாதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வகுப்பறை இருந்தால் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்துட்டு இருப்போம். நாங்கள் என்ன செய்வோன்னா அங்கே ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் என்னென்னா காலையில் எழுந்திரிச்சு 10 மணிக்கு கிளம்புனா கல்லூரிக்கு போக மாட்டோம். எங்கெங்கெல்லாம் இலக்கிய நிகழ்வுகள் நடக்கிறதோ அதை சார்ந்து பயணித்தோம் நாங்கள். அதுக்கு காரணம் எங்களுக்கு வகுப்பு நடக்காத கூட முக்கியமான காரணமாக இருக்குது. ஏன்னா ஒருவேளை வகுப்பு நடந்துட்டு இருந்தால் என்ன பண்ணிட்டு போனாங்க அங்கே போயிட்டு. அதை தாண்டி இன்னொரு செய்தி என்னென்னா, எனக்கு கிடைத்த ஆசிரியர் பெருமக்களாகட்டும் பேராசிரியர் பெருமக்களாகட்டும் ஒரு வகையில் கொடுத்து வச்சோம்னு சொல்லும் இல்லையா, அது மாதிரி ஆளாக என்னென்னு தெரியல. பச்சையப்பன் போனால் தொல்காப்பியமாக ஒருத்தர், பக்தி இலக்கியமாக ஒருத்தர், சங்க இலக்கியமாக ஒருத்தர். அப்படி அவங்க வந்து நின்னாங்கன்னா கையில் எதுவும் இருக்காது. எங்கள் மாறா அரசு சார் இன்றைக்கி அப்படி வந்தார்னா கை அப்படி இந்த வாட்சினால் எனக்கு அவர் ஒரு ரோல் மாடல். இதில் வாட்சி வந்து லூஸாக கட்டுவார் அவர். எனக்கு அது மாதிரி லூஸாக கட்டணும்னு ஒரு ஆசை. அப்படி தடவி விட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்தாருன்னா அது பாட்டு சராமரியாக வரும். வெங்கட்ராமன் சொல்லிட்டு ஹெச்ஓடி 1610 நூறுபாவே அப்படியே கடன்னு ஒப்பிப்பார் தொல்காப்பியத்தை. அப்படியே என்ன எந்த இடத்துல எது கேட்டாலும் சொல்லுவாங்க. ஒரு எண்ணம் நாம் கூட அது மாதிரிலாம் பாடம் நடத்தணும், புக்கு இல்லாமல் பாடம் நடத்தணும். சமீபத்தில் இந்த சங்கர கலை கல்லூரிக்கு போயிருந்தேன். நண்பர் ஜேரா வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. காலையில் 9:30 மணிக்கு வகுப்பு தொடங்கினேன். 1:30 மணிக்கு வகுப்பு முடித்தேன். ஒரே ஒரு குறிப்பு இல்லாமல் தொல்காப்பு எழுத்ததிகாரம் எடுத்துகிட்டு வந்தேன். பிள்ளைங்க எனக்கு சொன்ன செய்தி என்னென்னா, சார் எப்படி சார் இந்த இத்தோடு 100 ரூபாய் இப்படி ஒப்பிக்கிறீங்க, நீங்கள் எங்கே கேட்டாலும் டவுட் கேட்டால் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னாங்க. அதுக்கெல்லாம் காரணம் அந்த பேராசிரியர் பெருமக்கள் தான். இப்படியாக படிப்பும் படிப்பாளியாகவும் படைப்பாளியாக உருவாவதற்கு காரணமாகவும் கல்லூரி காலங்கள், அது மட்டுமல்ல விடுதி காலங்களும் அமைந்தது என்பது ஒரு செய்தி. அப்போதெல்லாம் கவிதை பெருங்கவிதையாக எழுதி கொண்டே இருப்போம். இதழ்கள் குறித்து இதழ்களுக்கு எழுதி அனுப்போம். ஒரு கவிதை அந்த இதழில் வந்துடுச்சுன்னா அவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும். இப்படியாக 2004 வரைக்கும் பயணித்தோம். கவிதை எழுதுவது இலக்கிய கோட்டை, கவிதை எழுதுவது இலக்கிய கோட்டை, படிப்பது, இதுதான் வேலையே, வேறு எதுவுமே கிடையாது. 2004 ஆரணியில் டாக்டர் எம்ஜிஆர் சொக்கலிங்கம் கலைக்கல்லூரின்னு ஒன்று, அங்கே பணியில் சேர்றேன் நான். இப்படி பணியில் சேர்ந்த பிறகு அங்கே இருக்கிற ஒரு தூண்டுதல், ஒரு கவிதை இதழை நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. சரி நடத்திடலான்னு சொல்லிட்டு நொச்சி அப்படிங்கிற ஒரு கவிதை இதழை நடத்தணும். என்னுடைய படைப்பு ஆர்வத்திற்கு அது அடுத்தது ஒரு களமாக இருந்தது. என்னுடைய படைப்புகள் வெளிவரும்போது வாசக பெருமக்கள் எனக்கு கொடுத்த ஊக்கம் மிகப்பெரிய அளவாக இருந்தது. அதுதான் என்னை அடுத்தடுத்த கட்டத்துக்கு பயணித்தது. ஆனாலும் நான் எந்த தொகுப்பும் வெளியிடக்கூடாது என்கிற உறுதித்தன்மையோடு இருந்தேன். அது முக்கியமான ஒன்று. எந்த தொகுப்பும் வெளியிடக்கூடாது என்கிற உறுதித்தன்மையோடு இருந்தேன். நண்பர் சொல்லப்படும் போது என்னென்னா, நான் அந்த முன்னுரையில் கூட எழுதியிருப்பேன். இது வரைக்கும் பரிசு பெற்ற கவிதைகளையும் இதழில் வெளியே வந்த கவிதைகளையும் தொகுத்தாலே ஒரு 2 புத்தகத்துக்கு குறையில்லாமல் இருக்கும். ஆனால் அதை நான் இந்த புத்தகம் எதுலேயும் சேர்க்கவே இல்லை. என்ன பெருசாக நம்ம சாதிச்சிட்டோம், பெருசாக கவிஞன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். ஏன்னா நின்ற சொல்லர் நீடுதோறு இனியர் என்ற ஒரு வார்த்தைக்கு இணையாகுமா இந்த கவிதையெல்லாம் நம்ம எழுதலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளார். ஆனால் பிறகு வந்த நண்பர் அன்பு போன்ற நண்பர்களாம், அண்ணா நல்லா இருக்கு நான் எழுதுங்கண்ணா, நல்லா இருக்கு நான் எழுதுங்கண்ணான்னு சொல்லி என்னை ஊக்கப்படுத்தி ஒரு தொகுப்பாக கொண்டு வர வச்சுட்டாங்க. அதில் ஜெயராவுடைய பங்கும் உண்டு. ஏன்னா ஜெயரா வந்து எனக்கு எப்போ பழக்கம் அப்படின்னா, எம்ஏ படிக்கிறப்ப நானும் ஒரு விடுதியில் அரை நண்பர்கள். அப்போ நறுமுகைன்னு ஒரு இதழ் ஒன்று வந்துச்சு. அதில் நான் எழுதிட்டு இருந்தால் அதுதான் எங்களுக்கான அறிமுகம். மின்மினி அப்படின்னு ஒரு இதழும், அடுத்து தழுபுகை அப்படிங்கிற ஒரு செஞ்சி முரசு, இதெல்லாம் களமாக அமைந்தது. இப்படியாக அமைந்தது தான். சரி, இந்த போய் இவங்க கேட்குறாங்களே பழைய கவிதைகள் எல்லாம் தொகுத்து போடலாமா அப்படின்னு தோணும்போது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு முடிவு வந்துட்டேன். அடுத்த அந்த நெடுங்கவிதையில் எனக்கு கொஞ்சம் என்னவோ எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு என்னத்தை பெருசாக நீட்டி முடுக்கிக்கிட்டு
சுரதா ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், வார்த்தை சொற்களின் சிக்கனம் தான் கவிதை அப்படின்னு. சிக்கனமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் சின்ன சின்ன கவிதைகளாக எழுதணும் அப்படின்னு தோணுச்சு. வள்ளுவன் சொல்லாத எவ்வளோ பெரிய கவிதைகள்லாம் இருக்குது, ஆனால் அத்தனையும் வள்ளுவன் விழுங்கி விடுகிறது அல்லவா. காரணம் சொல் சிக்கனம் அல்லவா. அந்த மாதிரி எழுதணும்னு ஒரு முடிவு கொள்வார். சரி, இப்போது குறும்பான ஒரு வடிவம் இருக்குது, அதை கொண்டு போய் அழைக்கிடுவாங்களோ ஐக்கூ அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஐக்கூ ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி ஐக்கூ கவிஞன் நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், எவன்லாம் ஐக்கூ கவிஞன்னு வெளிக்கிட்டு வரானோ ஆனால் எனக்கு பிடிக்காது. ஏன்னா இறை என்பது ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், முகத்தில் தெளித்த சாரல் அப்படின்னு ஒரு புத்தகத்தில் சொல்லியிருப்பார். ஒரு கேள்வி கேட்பாங்க, ஏங்க நீங்கள் ஐக்கூ எழுதுறதை விட்டுட்டீங்க அப்படின்னு. ஐக்கூனா என்னன்னு தெரியாத போது நான் ஐக்கூ எழுதுனேன், ஐக்கூனா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால் நான் ஐக்கூ எழுதுறதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். என்ன காரணம்னா, ஐக்கூனா அதுக்கு, அதாவது நீங்கள் குறும்பாக எழுதுங்க, எப்படி வேணாலும் எழுதுங்க, அதுக்கு ஐக்கூன்னு பேர் வைக்காதீங்க என்பது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போ நம்ம ஆசிரியப்பான்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியப்பாவுக்கு பொருந்தாத ஒரு பாட்டு இதெல்லாம் நமக்கு கோவம் வருமா வராதான்? அது மாதிரி ஐக்கூக்குன்னு ஒரு கவிதை வடிவம் இருக்குது. அப்போ அந்த ஐக்கூக்கு உண்டான கவிதை வடிவத்தை தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த உள்ள அடக்கணும். ஆனால் இப்போ வரவங்க ஐக்கூன்னு பேர் போட்டுக்கிறான், ஆனால் அது ஐக்கூக்கு உண்டான தன்மை இருக்குமானா அது இல்லை. இது எப்படி நான் உறுதியாக சொல்லனா, அது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. சென்னை பல்கலைக்கழகத்தில் ஐக்கூ குறித்த ஆய்வில் 7ஆவதாக என்னுடைய ஆய்வு தான் இருக்கும் சென்னை பல்கலைக்கழகத்தில். அதுவும் எப்படின்னா, ஜப்பானிய கவிதை தான் ஐக்கூ கவிதை நமக்கு தெரியும். அதுலேருந்து ஐக்கூ மூவரையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 3 கவிஞர்களும் ஒப்பிட்டு ஆய்வு பண்ணலாம். அதனால் இந்த ஐக்கூ கவிதைகளை படிப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்ட போது அதிலேருந்து ஐக்கூ எழுதக்கூடாது, அப்படி எழுதக்கூடாதுன்றத விட அது ஒரு கவிதையை பார்த்தோன்னா அது ஐக்கூ கவிதை தானா அப்படின்னு என்ன தான் போகுமே தவிர, அது பொருண்மைக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு உண்டான இலக்கணம் இருக்கான்னு தான் பார்ப்போம். அது மாதிரி என்னென்னா, இன்றைக்கி அந்த வடிவத்துக்கும் நம்ம போகக்கூடாது, அதே நேரத்தில் நீட்டி முழங்கக்கூடிய வடிவத்துக்கும் நம்ம போகக்கூடாது, இடைப்பட்ட ஒரு தன்மையாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அது இல்லாமல் போகிற போக்கில் சொல்லுவாங்களா, அது நறுக்குன்னு பதியணும் மனசில், அதுக்காக அந்த ஒரு வடிவத்தை ஏற்படுத்துது. மற்றபடி இந்த கவிதைகளில் படிமம், குறியீடு, தொன்மம், அங்கதம், இருண்மை இதெல்லாம் இருக்கா இல்லையாலும் எனக்கு தெரியாது. கருப்பு மலர்கள் ஒரு புத்தகம், நான் காமராசன் ஃபேமஸான புத்தகம், அதுக்கு அணிந்துரை கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருப்பார், படிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் ஒரு வாசகம் சொல்லியிருப்பார், கவிதையில் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வி வாசகனிடத்திலிருந்து எழுமானால் அதற்கு பதில் சொல்வது வாசகனாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர கவிஞனாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அப்படி சொல்லிவிட்டு அது கவிதையாகவே இருக்க முடியாது. இதுதான் ஈரோடு தமிழ் என்பது ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். கவிதை என்பது படிக்கும் வரை ஒற்றை அடிப்பாதை, படித்து முடித்த பிறகு அது பல வகை பாதை, வாசகன் விரும்பிய வகையில் பயணிக்கலாம்னு சொல்லிட்டு. இது ஏன் சொல்ல வரேன்னா, இந்த கவிதை எப்படி உருவாச்சு, அந்த கண்ணதாசன் இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பார். என்னென்னா, அவன் விரித்த பந்தி, அவன் வைத்த உணவு, அவன் விரித்த பந்தி, விரும்பியவர்கள் விரும்பியவாறு சாப்பிடலாம். அது சுவையாக இருக்கா சுவையாக இல்லையான்னு தெரியும். அவன் போட்டாச்சு சாப்பாடு, சாப்பிடுவதும் சாப்பாடாக போவதும் நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாததும் அவனுடைய சாப்பிடுவர்களுடைய பங்குன்னு. அது எனக்கு நேர்ந்த அனுபவங்கள், இது தன்னுணர்ச்சி கவிதையா அல்லது சமுதாயம் சார்ந்த கவிதையா, இதெல்லாம் எந்த வகையில் நான் வரல. எனக்கு தோணுச்சு, நான் எழுதிட்டேன். அது சரியா தவறா, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அதை பற்றி எனக்கு ஒரு கவிஞனாக எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. ஏன் அப்படின்னா, ஒரு அனுபவம், தன்னுணர்ச்சி என்பதை விட ஒரு அனுபவம் சார்ந்த பதிவு வலிமை பெறும் என்பதில் நான் கர்வம் கொள்கிறேன். ஒரு அனுபவம் சார்ந்த பதிவு தான் வலிமை பெறும். அதுவும் குறிப்பாக என்னென்னா, வாழ்க்கையின் விமர்சனம் தானே கவிதை என்றான் மேத்யூ அர்னால்டு. லிட்ரேச்சர் இஸ் எ கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃப் அப்படி சொல்லலாம் இல்லைங்களா. அது மாதிரி என்னென்னா, எனக்கு நேர்ந்த அனுபவத்தை நான் பகிர்ந்து கொண்டேன். அது நிறைய, ஒவ்வொரு கவிதையும் என்னுடைய அனுபவமாக இருக்கும், வேறு எதுவும் எங்கேயோ அப்படிலாம். இது எனக்கு நேர்ந்த அனுபவம் மற்றவருக்கு இருந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. அல்லது அதே போல் மற்றவருக்கு தோன்றியிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது எனக்கு நேர்ந்தது, நான் எழுதிவிட்டேன். எல்லா கவிதையும் உட்பட. ஒன்றும் இல்லை, அந்த முதல் கவிதை நீங்கள் சொன்னீங்களே என்ன பேர் வைக்கலான்னு நண்பர் ஒரு 12 தலைப்பு எழுதின இந்த கவிதை புத்தகத்துக்கு என்ன பேர் வைக்கலான்னு நிறைய தலைப்புகள் தோணப்பட்டது. கடைசியாக ஜெயரா என்ன செஞ்சார், இந்த பதிப்பகத்தார், நறுமுகை பதிப்பகத்தார் என்ன செஞ்சேன்னா, இல்லை இந்த தலைப்பு ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு சொல்லிட்டு நிலங்கொத்தி பார்வைன்னு வச்சுட்டேன். எப்படி அது தோணுச்சு அப்படின்னா, ஒரு நாள் வகுப்பறையில் பாடம் நடத்திக்கிட்டே இருக்கிறேன். பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இந்த ஜேசிபி வச்சு நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. பையனை நானும் பேசிக்கிட்டு, ஒரே சத்தமாக பாடம் நடத்த முடியலடா அப்படின்னாரு. சார், இந்த பக்கம் உட்காந்தா சத்தமாக இருக்குதுங்க, அந்த பக்கம் போனால் பஸ் ஸ்டாண்டில் சத்தமாக இருக்குதுங்க, இப்படி போனால் மரம் குருவிகளாக கத்திக்கிட்டு இருக்கிறீங்க.
இந்த ரெண்டுத்தையும் ஒப்பிட்டேன். அது கொத்துது, மரம் கொத்துது, பறவை மாதிரியே இருக்குது. எனவே அது ஒரு காட்சி பதிவு. என்னை பொறுத்தவரை அது ஒரு கவிதை திறனாய்வுன்னு போனால் அது ஒரு படிமம். நான் அந்த வகைக்கு வரல, தோணிச்சு படிச்சுட்டேன், அவ்வளோதான். நண்பர் சொன்னார் இது ஏதோ, அதாவது என்னென்னா மித்ராவுடைய கவிதை ஐக்கூ கவிதைகளை வாசிச்சுட்டு நான் ஒரு மேடையில் புதுச்சேரியில் விவாதிக்கிறோம், விமர்சனம் செய்கிறோம். அப்போது ஒரு கவிதைக்கு நான் ஒரு விளக்கம் சொன்னேன். அணிலே நகங்களை வெட்டு பூவின் முகங்களில் காயங்கள். அணிலே நகங்களை வெட்டு பூவின் முகங்களில் காயங்கள். இதுக்கு நான் ஒரு விளக்கம் சொன்னேன். என்னென்னா, என்னுடைய பார்வையில் அணில் சமூகத்தில் இருக்கக்கூடிய காமுகர்களாகவும் பெண்கள் பூக்களாகவும், அணிலே உன்னுடைய தவறான எண்ணத்தை விட்டுடு, பூக்களாக ரொம்ப மென்மையானது அப்படின்னு சொன்னேன். அது பேசி முடிச்சுட்டு வந்த பிறகு மித்ரா அவர்கள் சொன்னாங்க, பேராசிரியர் மித்ரா அவர்கள் சொன்னாங்க, என்னுடைய கவிதைக்கு இப்படி ஒரு விளக்கு இருக்குன்னு தம்பி சொன்ன பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இங்கே ரஜினி சார் பேசும்போது ஒரு செய்தியை சொன்னார், நிலங்கொத்தி பறவைக்கு இது பேரிளம் பெண் அப்படின்னு ஒரு செய்தி. நான் அது ஒன்றும் இல்லை, என்னுடைய அம்மா, நான் இங்கே நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன், எங்கள் அம்மா என்னுடைய நிலத்தில் களை கொத்திக்கிட்டு இருப்பாங்க, இல்லை புல் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. கடைசி வரைக்கும் என்னுடைய தாய் நிலங்கொத்தியாகவே இருக்கிறாள், பேதையில் தொடங்கி. அவள் என்னைக்கு திருமணமாகாத பிறந்த வீட்டில் நிலத்தை கொத்த ஆரம்பித்தால் இன்றைய வரைக்கும் நிலங்கொத்தியாகவே இருக்கிறாள். அதுதான் ஒரு கதையாக வச்சுனது, அது என்னுடைய அனுபவம். ஆனால் உங்களுடைய பார்வையில் அது வேறு. அதான் சொன்னேன், ஏன் எதற்கு எப்படி என்று கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் அவங்களே சொல்லியாங்க. இது என்னுடைய கவிதை, என்னுடைய பார்வையில். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். ரொம்ப எதாச்சியா அவர் சொல்ல கவிதைகளை கூட விளக்கம் சொல்ல பாருங்கள். எப்போது எனக்குன்னு யார் சவரம் செஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி. என்னுடைய தந்தையார் இருந்துட்டார், நான் போனேன், எல்லாம் செஞ்சுக்கிட்டேன். அந்த நேரத்தில் எனக்கு 2 பெண் குழந்தை தான் இருக்கிறாங்க. எதேச்சியாக தோன்றியது நமக்கு. இப்போது என் அப்பா பேர் சொன்னேன், என் பாட்டன் பேர் சொன்னேன், என் முப்பாட்டன் பேர் சொன்னேன். ஆனால் நமக்கு யார் சொல்லுவாங்கன்னு தோணுச்சு. அதுதான் ஒரு கவிதையாக தோணுச்சு. இதுக்காக நான் எந்த வகையிலும் மெனக்கிடவே கிடையாது. எல்லாம் இப்படியாகத்தான் என்னுடைய அனுபவ பதிவுகளாகத்தான் இங்கே இருக்கே தவிர ஒன்றும் அனுபவ பதிவு அல்லாமல் வேறு ஒன்றும் எதுவுமே இல்லை. இந்த கடைசி கவிதையை படிச்சுட்டு நான் அந்த கவிதை வேண்டாம், கொஞ்சம் நெடுங்கவிதையாக இருக்குன்னு விட்டுட்டேன். ஆனால் நண்பர் ஜெயரா என்ன செஞ்சார், இதுதான் என் கவிதை, இதுதான் என்னை எழுதணும் அப்படின்னாரு கடைசி கவிதையை. என்னென்னா, இந்த ஒரு புளிய மரத்து கதை கிராமத்தில் அம்மா அப்பப்போ சொல்லுவாங்க. இந்த புகுந்த வீட்டிலேருந்து பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்க பெண்கள், மீண்டும் பிறந்த வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போகணும்னு நினச்சா ஒவ்வொரு காரணம் கிடைக்குமா. அதை புளிய மரத்தோட ஒப்பிட்டு சொல்லுவாங்க. இப்போ போகலான்னு பார்த்தா பூவும் மிஞ்சுமாக இருக்குது, இப்போ எங்கே விட்டு போயிடுது அப்படின்னு. அப்போ போக முடியாது. சரி, பூவும் மிஞ்சுமாக தான் இருக்குது, இப்போ போக முடியாது, கொஞ்சம் காய்ச்சி வைக்கலாம், இப்போ எங்கே எல்லாம் வத்தி போயிருக்குது, இப்போ எங்கே போகிறது. இப்படி ஒவ்வொரு முறையும் அந்த புளிய மரத்தை குறியீடாக வச்சு ஊருக்கு போக முடியாத காரணம் சொல்லுவேன். எல்லாம் காஞ்சி கருவாடாக இருக்குது, இப்போ எங்கே போகிறது. இப்போ எல்லாம் பூவும் மிஞ்சுமாக இருக்குது, இப்போ எங்கே போகிறது. முத்தி போச்சு, விட்டுட்டு போனால் அவன் அர்த்தம் போயிடுவானோ, அதனால் இப்போ எங்கே போகிறது. இப்படியே சொல்லி ஊருக்கு போக முடியாத காரணத்தை சொல்லி என்ன பண்ணுவான், தவிர்த்துக்கிட்டே வருவான். அப்போது ஆத்தா விட்டு கனவு மட்டும் அப்படியே கிடக்கிறது அப்படின்னு நான் முடிச்சிருப்பேன் அந்த கவிதை. அவர் சொன்னார், இதுதான் என் கவிதை, இதுதான் யதார்த்தம் அப்படின்னார். அது மாதிரி என்னென்னா, வட்டார வழக்கும் கொஞ்சம் நடைமுறையும் கலந்து பேசப்பட்டது தான். இன்றைக்கும் எங்கள் வீடு அந்த பால்கார் அப்படிலாம் சொல்ல முடியாது, அது மாதிரி தான் வளர்க்கக்கூடிய இடம் தான். நானும் அம்மா என்னுடைய குழந்தைய வச்சுக்கிட்டு அம்மா கொஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. பக்கத்தில் தோட்டத்தில் எங்கள் பஸ்ஸு கண்ணு கத்திக்கிட்டே இருக்குது. எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இது பாரு, என் சின்ன பொண்ணு அப்பா மாதிரியே இருக்குது, பெரிய பொண்ணு ஆத்தா மாதிரியே இருக்குதுன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாள். அந்த நேரத்துக்கு பார்த்தா அந்த கண்ணுக்குட்டி கத்திக்கிட்டே இருக்குது. அது என்னென்னா, செனை ஊசி போட்டு பிறந்த கண்ணுக்குட்டி. இது யார் மாதிரி இருக்கும் அப்படின்னு தோணுச்சுங்க. அதுதான் ஒரு கவிதை. இதுக்கு பெருசாக ஏதோ பின்னணி, இதில் என்ன இருக்குது, அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு கவிஞனா, ஒரு ஆய்வாளனாக வந்தால் அதில் என்ன இருக்குதுன்னு நான் பேச தயாராக இருக்கிறேன். ஆனால் ஒரு கவிஞனாக இதில் என்னெல்லாம் இருக்குதுதான் எனக்கு தெரியாது. அது மாதிரி இப்படி தான் சொல்கிறேன். எல்லா கவிதைகளும், இதில் இருக்கிற ஒவ்வொரு கவிதைகளும் என்னுடைய அனுபவம் தானே தவிர வேறு எதுவும் கிடையாது. இதில் நான் புனையப்பட்டது எதுவும் கிடையாது. வெட்ட வெளிச்சமாக எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அவர் சொன்னார், கடன்காரன் ஃபோன் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேசலான்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன விஷயமாக சொல்லிடுறேன். நான் இப்போது அரசு பணியில் இருக்கிறேன். அரசு பணிக்கு வரத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன வசதி வாய்ப்புகள் இருந்துச்சோ அதே வசதி வாய்ப்புகள் இப்போவும் இருக்குது. அரசு பணிக்கு வரத்துக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட போய் கடன் கேட்குறேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியா தம்பி, எதிர் வீட்டுக்காரர் தான், என்னுடைய வசதி இல்லைன்னு அவருக்கு தெரியும், எதுவும் கொடுக்குறதுக்கு இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டார். கல்யாணத்துக்கு முதல் கேட்டேன்,
அப்புறம் என்னாச்சுன்னா அரசு பணிக்கெலாம் வந்துட்டேன். அப்போது அவரே வந்து தம்பி காசு கொஞ்சம் இருக்குது, வேறு யாருன்னா கேட்டால் கொடு, இல்லை நீ வேணாலும் வச்சுக்க அப்படின்னாரு. அப்போது அதுக்கு அந்த கடன் வாங்க காலகட்டத்தில் ஏற்படுது. அந்த ஃபோன் அடிச்சுட்டே இருக்கும். ஐயோ நம்ம சொன்ன டேட் வந்துடுச்சு, அவர் கொடுக்கல, என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒழிப்போம். அந்த எண்ணெய் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ பார்த்தா அந்த மணி அடிக்கிற கடைசி மணி இருக்கு. ஆனால் எடுத்த உடனே ஆன் பண்ணிட மாட்டோம். நம்ம கடைக்காரன் ஃபோன் பண்ணால் எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஆன் பண்ண மாட்டோம். என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் பண்ணுவோம். அதனுடைய அனுபவம் அது. நாங்களாம் கிராமத்தில் வளர்ந்த பிள்ளைங்க தெருவில் உட்காந்து சாப்பிடுவோம். எல்லாம் கூட்டமாக ஒன்றா உட்காந்து தெருவில் உட்காந்து சாப்பிடுவோம். நாங்களாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு வெளியே படுத்துக்குவோம். அது உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா எலி வந்து வசதியாக வலை தோண்டி மண்ணு தள்ளிக்கிட்டே இருக்கும். இப்போ எங்களுக்கு தெருவே வசதியாகி போனது, ஆனால் வாழ்வதற்கு எலிகளுக்கே வசதியாக போனது. இது மாதிரியான எல்லாம் சின்ன சின்ன அனுபவங்கள் தான். நீங்கள் கேள்விப்படுகிற இந்த வழக்குகள்லாம் இருக்குல்ல நம்மக்கிட்ட, இந்த கிராமத்தில் சொல்லாடைகள்லாம் இருக்குல்ல, இந்த நடுக்கோடு எடுத்துகிட்டு வாங்க, தலை இப்படி வருவாங்க. எனக்கு 7வது படி வரைக்கும் நான் முடி வச்சுருந்தேன், ஜடை வச்சுருந்தேன், காது குத்தில் மொட்டடிக்காமல். பேன் எடுப்பாங்க, இந்த பக்கம் பார்த்துட்டா விட்டுற மாட்டாங்க. இந்த பக்கம் பார்த்து இந்த பக்கம் பார்க்கலாம் நமக்குள்ளே சண்டை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லுவாங்க. அந்த நேரத்துக்கு நான் வந்து என்ன பண்ண 2 பேர் எடுத்து கீழே போடுவாங்களா, அதை சண்டை மூட்டி விட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம். இது இன்னும் ஒரு வழக்கார ஒரு நம்பிக்கையாக ஒரு சகுன குறிப்பாகலாம் இருக்குது இன்னும். அந்த மாதிரியான நினைவுகள் தான் இது. என் தாத்தா வந்து என்னை தோல் மேலே தூக்கிக்கிட்டு பக்கத்தூருக்கு போயிட்டு டீ வாங்கி கொடுப்பார். காலையில் வரும் வழியிலே என்னுடைய பம்ப் செட்லேயே என்னை குளிக்க வச்சுட்டு கூப்பிட்டு வருவார். அந்த கூப்பிட்டு வந்த பிறகு அம்மா தலைவாரி விடுவாங்க, நான் பள்ளிக்கூடம் போவேன். அப்போது டீ வாங்கி கொடுத்த கடை பேர் கோமாவன டீ கடை. இதையெல்லாம் என்னுடைய புத்தகத்தில் பதிவாயிடும். இது தன்னுணர்ச்சி கவிதையா அல்லது சமுதாய கவிதையா எனக்கு தெரியாதுன்னு சொன்னது அதுக்காக தான். இப்போ நான் சொன்னேன், என்னுடைய ஏக்கத்தை போலவே இந்த சமுதாயத்தில் எத்தனையோ பேருக்கு ஏக்கங்கள் இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்ல வரலை. எனக்கு பெண் பிள்ளைகள் இருக்குது அப்படின்றது என்னுடைய தாய் வந்து கஷ்டப்பட்டாங்க. இது சமூகத்தில் இருக்கலாம், இது நெடுநாளாக இருக்கிறது. எனவே தான் சொன்னேன், இப்படியும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நெஞ்சு பொறுக்குதலையே இந்த நிலை கட்ட மனிதனை இணைந்து விட்டால் அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனிலேன் பாரதி பாடியது தன்னுணர்ச்சி கவிதையா சமூக கவிதையான்னு பார்த்தோம்னா இன்றைக்கும் நம்மக்கிட்ட அது எப்படி நண்பர் புகழேந்தி சொன்னது போல கலைக்காகவா கலை வாழ்க்கைக்காகவா என்பது இன்னும் நம்மக்கிட்ட முடிவுக்கு வராத ஒரு விவாதமாகவே இருக்குது. நான் அதுக்காக தான் அந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் போகலை. என்னுடைய கவிதை உருவானது இப்படி தான். என்னுடைய அனுபவங்கள் என்னுடைய கவிதைகளாக பதிவு செய்யப்பட்டது. வேறு எதுவுமே இதில் கிடையாது. இதில் நான் வடிவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, பொருண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, உத்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. எனக்கு எப்படி தோன்றியதோ அப்படி நான் எழுதினேன், வேறு எதுவும் கிடையாது. எனக்கு எப்படி தோன்றியதோ அப்படி நான் எழுதினேன், அப்படி நான் பதிவு செய்தேன். இதுதான் என்னுடைய ஒரிஜினல். இதுதான் என்னுடைய ஒரிஜினல். இதில் நான் புனையப்பட்டது எதுவுமே கிடையாது. இன்றைக்கி நவீன கவிதைகள்லாம் தனக்கு ஏற்பட்டது அப்படியே பதிவு செய்கிறாங்க இல்லையா, அதை மாதிரி எனக்கு ஏற்பட்ட உணர்வுகளை நான் பதிவு செய்வேன். மற்றபடி இதில் எந்த வகையான உத்தி இருக்கிறது, எந்த வகையான வடிவத்திற்கு உட்பட்டது என்கிற கேள்விகளுக்கு நான் பதிலளித்தேனானால் அது கவிதையாக ஒரு கவிஞனாக அது முடியாது என்கிற ஒரு சொல்லாடலோடு இப்படியான கவிதைகள் உருவானதை புத்தகமாக கொண்டு வருவதற்கு அது ஏனோ தெரியல, எனக்கு நறுமுகை பதிப்பகத்தின் மீதையும் ஜெயராவினுடைய வடிவமைப்பின் மீதும் ஒரு ஈர்ப்பு உண்டு. எனக்கு அது எப்படி சொல்லுவதுன்னா இப்படி கூட இருந்திருக்கலாம். ஏன்னா முதல்ல அவருடைய நறுமுகையெல்லாம் நான் எழுதிக்கிட்டு இருந்தேன். அவருடைய அந்த அழகியல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர்கிட்ட அந்த அழகியல் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட கொடுத்தேன். அவரும் கவிதைகள்லாம் தேர்வு செஞ்சு எல்லாமே சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருந்தார். அதனால் காலையில் வந்திருந்தார். இப்போ வருவதற்கான வாய்ப்பு இல்லை. எனவே இந்த புத்தகத்தை மிகச்சிறப்பாக வடிவமைத்து கொடுத்த நண்பர் ஜெயரா அவர்களுக்கும், அது மட்டுமல்ல கன்னிக்கோவில் ராஜா அப்படின்னு ஒருத்தர் இப்போது சென்னையில் இருக்கிறார். முதல்ல 2004, 2005 காலகட்டத்தில் எஸ்எம்எஸில் ஐக்கூ இதழ் நடத்தினார். அவர் எஸ்எம்எஸில் டெய்லி ஒரு ஐக்கூ போடுவார். அவர் அதில் தொடங்கிச்சு எனக்கும் அவருக்குமான நட்புறவு. அவர்கிட்ட தான் இவர் கொடுத்த அந்த இதுவெல்லாம் பண்ணார். இந்த அட்டை படத்துக்கு ஒரு ஓவியம், அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, அந்த அதுக்கு ஒரு பின்னணி கதை இருக்கிறது. எனக்கு இந்த மாடு அப்படி ஆடு மாடுலாம், ஏன்னா நான் மாட்டால் வளர்க்கப்பட்டவன். இன்றைக்கும் எங்கள் வீட்டில் 6 பசுமாடு இருக்கிறது. 6 பசுமாடும் என்னை வளர்க்குறது. நான் அரசு பணிக்கு வந்துட்டேன் என்பதெல்லாம் கிடையாது. இன்றைக்கும் நான் போனால் நான் நல்லா பால் கறந்து அதை விற்பனை செய்து அப்படி தான் வளர்ந்தேன், விவசாய குடும்பத்துக்கு. அதனால் எனக்கு அதை கொண்டு வரணும், என்னுடைய வாழ்வியல் நான் பதிவு செய்யணும்னு நினச்சேன். என்னுடைய வாழ்வியல் நான் பதிவு செய்யாத வேறு யார் பதிவு செய்வாங்க? அதனால் மாடு இருக்கிற மாதிரி ஒரு ஓவியம் வேணும்னு கேட்டு அந்த ஓவியத்தை அதில் வச்சுது. நிறைய பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாடு, விவசாயம், நெல் இது மாதிரியே கவிதைகள்லாம் இருக்கும். அதுதான் சொன்ன மீண்டும் அது என்னுடைய அனுபவ பதிவுகளாக இருக்கும். அடுத்து அந்த குச்சடித்து கட்டப்பட்ட மாடு, நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் கூட அதை பற்றி பேசுனீங்க. ஒன்றும் இல்லைங்க, சாதாரணமாக
கொண்டு போவோம், நேரத்தை கரமான நேரத்தில் கட்டுவோம். அது அப்படியே அழகாக வட்டம் வரைஞ்சிருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் முத்துக்குமார் ஒரு இடத்துல எழுதியிருப்பார், கவி ரவி காணாத இடத்தை கூட கவி காண்பான் அப்படின்னு ஒரு சொலவடை தெலுங்கில். ரவி காணாத இடத்தை கூட கவி காண்பான். ரவினா ரவிச்சந்திரன், சூரியன் சொல்லுவார். இந்த சூரியன் காணாத இடத்தை கூட கவிஞன் காண்பான் அப்படின்ற மாதிரி அந்த பழமொழி எனக்கு நான் முத்துக்குமார் கவிதையில் ஒரு கவிதைக்கு ரொம்ப பிடிச்ச கவிதையாக, இந்த பழமொழியோடு ஒப்பிட்டு போகிற கவிதையாக ஒன்று சொல்லுவோம். யாரும் மற்ற தனிமையில் ஒன்றில் ஒன்று முகம் பார்த்து கொள்ளுகின்றன சலூன் கடை கண்ணாடிகள். யாரும் மற்ற தனிமையில் ஒன்றில் ஒன்று முகம் பார்த்து கொள்ளுகின்றன சலூன் கடை கண்ணாடிகள். ரவி பார்க்கல, ஆனால் கவி பார்த்தான் இந்த காட்சியை அப்படின்ற மாதிரி சொல்லும். அது மாதிரி என்னென்னா, நம்முடைய பார்வைக்கும் கவிஞனுடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கும்ல. இந்த குச்சடிச்சு கட்டிட்டு வருவோம், மதியம் போயிட்டு தண்ணி காமிச்சிட்டு வேறு ஒரு இடத்த மாற்றி கட்டிட்டு வருவோம். வேறு ஒரு இடம் எப்படின்னா அழகாக அப்படியே சுற்றி மேய்ஞ்சிட்டு இருக்கும். நான் குச்சடித்து கட்டப்பட்ட மாடு, ஒரு கூட்டுக்குள்ளாரவே இன்னும் இருக்கிறேன். என்னுடைய அனுபவங்களையே நான் பதிவு செஞ்சுருக்கிறேன். இன்னும் சமூகம் சார்ந்தும் திறந்த வெளியை சார்ந்த நான் பயணிக்க வேண்டிய இடம் நிறைய இருக்கிறது என்கிற குறியீடாகத்தான் நான் அந்த குச்சடித்து கட்டப்பட்ட மாடு அந்த பதிவு, நான் அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தேன். அது சார்ந்து தான் அதில் பதிவு செஞ்சுருப்பேன் நான். அதே போல் என்னென்னா, ஏற்கனவே இன்னும் நாம் போக வேண்டிய பயணம் இன்னும் நெடுந்தூரம் இருக்கிறது என்கிற பதிவு செய்வதற்காக அந்த தலைப்பு ஏற்படுத்தப்பட்டது. இந்த புத்தகம் வெளிவருவதற்கு மிக உறுதுணையாக இருந்த, அதாவது என்னுடைய குடும்பம், உறவுகள், இதையெல்லாம் தாண்டி, ஏனென்றால் என்னுடைய குடும்பம் தான் உறுதுணையாக இருக்கும், அது மாற்று கருத்து கிடையாது. என்னுடைய மனைவி தான் எனக்கு உறுதுணையாக இருப்பார், என்னுடைய தாய் தந்தை தான் எனக்கு உறுதுணையாக இருப்பார்கள், அது மாற்று கருத்து கிடையாது. அவங்களுடைய பணி எனக்கு தேவை. எனவே நான் அவர்களை பற்றி சொல்வதை காட்டிலும் இந்த புத்தகத்தை அந்த கவிதைகளை நான் அன்புகிட்ட கொடுக்கும்போது அழகாக தட்டச்சு செஞ்சு கொடுத்தார். அவர் ஒரு வடிவம், ஆனால் இப்படி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்ண்ணா, இல்லைண்ணா இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவரும் ஒரு கருத்து சொல்லி முழுமையாக தட்டச்சு செய்யப்பட்டது தான் நாங்கள் ஜெயராவுக்கு அனுப்பணும். அதுக்கடுத்து அவர் ஒரு வடிவம் கொண்டு வந்தார். இப்படி ஒவ்வொரு எழுத்தும் அன்பினுடைய அடுத்த நிலையை தாண்டி தான் வந்திருக்கும். அவ்வளவு ஏன் கடைசியாக சொல்லலான்னு இப்போயே சொல்லிடுறேன், இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததும் அன்பு மட்டும்தான் காரணம், வேறு யாரும் இல்லை. ஏன்னா எனக்கு இந்த காஞ்சி இலக்கிய வட்டமோ இது சார்ந்த தொடர்போ எனக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் என்னுடைய நூல் வெளியிட போகிறேன், திருமாலுடைய நூல் வெளியிட போகிறேன், கண்டிப்பாக உங்களுடைய நூல் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னவர் அன்பு தான். நான் மாற்று கருத்தே சொல்லலை, எல்லாம் நீங்களே பார்த்துக்க அன்புன்னு சொல்லிட்டேன். நான் இப்போ என்னென்னா, சரியாக 10:15 நான் வந்தேன். என்னுடைய நூல் வெளியிடுறாங்க, ஆனால் நான் வந்த நேரம் சரியாக 10:15. எனவே இதுக்கு முழு காரணமாக இருக்கக்கூடிய நண்பர், சகோதரர், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி அன்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக ஜெயரா அழகாக பதிப்பிச்சு கொடுத்தாரு. அவருக்கும் இந்த இடத்துக்கு வர முடியவில்லை என்றாலும் நண்பர் ஜெ ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், அதை தாண்டி கன்னிக்கோவில் ராஜா, ஓவியர் அன்பழகன், அதை வடிவமைப்பு செய்த வசந்த் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இதுக்கு அணிந்துரை வாங்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 பேர் ரெஃபர் பண்ணேன். ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அண்ணா அறிவுமதி அண்ணங்கிட்ட தான் கேட்டேன், நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன். அவர் என்ன சொல்லி, தம்பி கண்ணா, நான் சங்க இலக்கியம் சார்ந்து எழுதிக்கிட்டு இருக்கேன், என்னை தயவுசெய்து தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் எனக்கு வேறு ஒரு ஐடியாவே இல்லை, நீங்களே பண்ணிங்க அப்படின்னு. அப்படி பண்ணிங்க சொல்லப்படும்போது ஒரு ஜெயராவும் நண்பர் சீனு தமிழ்மணி பாண்டிச்சேரிக்காரர், அவருக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஐக்கு ஆய்வு தொடர்பான கரந்தடி இதழ், ஐக்கு ஆய்வு, ஏன்னா அது ஒரு ஐக்கு ஆய்வாளர், ஒரு நீண்ட தொடர்பு இருக்குது எங்களுக்கு அவங்களுக்கும். இப்போ இல்லை, ஏறக்குறைய 2004 காலகட்டத்திலிருந்து எனக்கு அவருக்கு தொடர்பு இருக்குது. நொச்சி இதழ் காலகட்டத்திலிருந்து தொடர்பு இருக்கிறது. அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணார், அவர் பேசிகிட்டு இருக்கிறப்ப இந்த நிலங்கொத்தி பறவை தட்டச்சு பதிப்பை அவர் பார்த்துருக்கிறார். பார்த்துட்டு அவர் படிச்சுட்டு உடனே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கார், நானே இதுக்கு அணிந்துரை எழுதுன்னு அவராக தானாக முன் வந்து அணிந்துரை எழுதி அழகு சேர்த்த நண்பர் சீனு தமிழ்மணி அவர்களுக்கும், அன்பின் காரணமாக அணிந்துரை எழுதிய நண்பர் அன்பு அவர்களுக்கும், சுருக்கமாக எனக்கு நன்றி உரைன்னு போட சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு விருப்பமே கிடையாது. சும்மா வளவலன்லாம் இருக்கக்கூடாது, நெஞ்சில் நின்றவர்கள் போதும், நெஞ்சில் நின்றவர்களுக்கும் நெஞ்சமாக இருப்பவர்களுக்கும் நன்றின்னு போட்டிருப்போம். அதில் அடங்கி போச்சு எல்லாமே, வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி. இப்படி என்னுடைய நூலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் என்னுடைய இந்த தருணத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதுகாரம் நம்ம ரஜினி சார்கிட்ட கேட்டேன், சார் இது மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கான், எனக்கு பெரிய ஆளுகளெல்லாம் கூப்பிட்டுலாம் விமர்சனம்லாம் வைக்கணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. ஏன்னா என்னை போல சிந்திக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும். என்னுடைய புத்தகம், என்னுடைய கவிதை என்னை போல சிந்திக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும்.
அதனால் எனக்கு வேறு ஆட்கள்லாம் கூப்பிட்றது விட எனக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டோடனே, சார் அதுக்கு என்ன சார் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாரு. எந்த மறுப்பும் சொல்லாமல் அப்படி முழுமையாக ஏற்றுக்கொண்டு திறனாய்வு செய்த நண்பர் ரஜினி அவர்களுக்கும், தோழர் சாம்ராஜ் யாருன்னு எனக்கு அவரும் சொன்னார். ஆமாம், எனக்கு யாருன்னு அறிமுகம் இல்லை, அன்பு தான் ஆனால் நான் பார்த்துக்கிறேன்னா அப்படின்னாரு. இங்கே வந்த பிறகு தான் அவர் தெரிஞ்சது அவரும் என்னுடைய இளவல், என்னுடைய கல்லூரி மாணவர் என்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தோழர் சாம்ராஜ் அவர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலே அன்பின் மூலமாக நான் இங்கே அடையாளப்படுத்தப்பட்டாலும் இந்த காஞ்சி இலக்கிய வட்டத்திற்கும் அது சார்ந்த குழுவினருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இதுகாரும் என்னுடைய உரையை கேட்டு என்னுடைய சொந்த அனுபவத்தை உங்கள் மீது எப்படி சொல்லுவாங்கன்னா, இருக்கிறதுலையே ரொம்ப கடினமான வேலை இல்லது. நான் முத்துக்குமார் எடுத்து சொல்லுவேன், என்னை ஏன் யாருக்கும் பிடிக்காது தெரியுமா, என்னை ஏன் யாருக்கும் பிடிக்காது தெரியுமா, நான் ஒரு கவிஞன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனாலே என்னை யாருக்கும் பிடிக்காதுன்னு. அது மாதிரி ஏதோ பேசுகிறான், இதெல்லாம் நம்ம கேட்டு உட்காந்துட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி காலையிலிருந்து இந்த கவிதைகள் குறித்தே பேசிக்கிட்டு இருந்தாலும் கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்த அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஏற்புரை என்றால் கருத்துரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. ஏற்புரை 10 நிமிடம், கருத்துரை 10 நிமிடம், கூடுதல் 20 நிமிடம். பாரதி பெயரல்ல கவிதை சுருக்கமாக 10 நிமிடம் உரையாற்ற வேண்டும். 4 மணிக்கு அரங்கத்தை விட்டு வெளியேற வேண்டும். அன்பை வேண்டுகோள். அழைக்கிறேன் திருமால் ஐயாவை. இணையென்ற தந்தைக்கும் தாய்க்கும், மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும், என்னால் தினையளவு நலமேனும் கிடைக்குமெனில் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும். எமக்கு தொழில் கவிதை, நாட்டுக்கு உழைத்தல், இமை பொழுதும் சோராதிருத்தல். மகாகவியின் கொள்கை வரிகளையும் புரட்சி கவியினுடைய கொள்கை வரிகளையும் முன்வைத்து என்னுடைய ஏற்புரையை தொடங்குகின்றேன். நிலங்கொத்தி பறவை, பாரதி பெயரல்ல கவிதை, கனவு வெளி, இந்த 3 கவிதை நூல்களினுடைய ஆசிரியர்களும் செய்யாறு அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியுடைய மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நிலங்கொத்தி பறவையுடைய ஆசிரியர் எங்களுக்கு முன்னாடி படித்தார், முன்னோடியாக எங்களுடைய கவிதைகளுக்கு எல்லாம் காரணம். ஏன்னா நாங்கள் படிக்கின்ற காலத்திலே அவருடைய கவிதைகள் வானொலியில் ஒளிபரப்பி நாங்கள் இங்கே கேட்டிருக்கிறோம். அப்படி எங்களுக்கு முன்னோடியாக இருந்தவர் நண்பர் அன்பு அவர்கள். எனக்கு முன்னாடியே கவிதைகள் எழுதியிருந்தாலும் அதை புத்தகமாக போடுவதில் ஏதோ சுணக்கம் இருந்து கொண்டே இருந்தது. நான் பலமுறை சொல்லிகிட்டே இருந்தேன், அன்பு புத்தகம் எழுதுங்க அப்படின்னு. ஏதோ காரணம் கருதி அப்படியே தள்ளி போட்டு வந்தால் இந்த முறை தான் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவருடைய புத்தகம் இங்கே வெளிவந்தது. இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு ஏன் காஞ்சி மாநகரை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம்? அன்புதான் தேர்ந்தெடுத்தார். அதை நான் இப்படியே எடுத்துக்கொள்கிறேன். இந்த உலகமானது நிலம், நீர், காற்று, ஆகாயம், தீ என்ற 5 பெரும் பூதங்களால் ஆனது. இறைவனை நம்புகின்றவர்கள், இறைவன் நிலமாக காஞ்சிபுரத்தில் இருக்கிறான், நீராக திருவானைக்காவல் திருச்சியில் இருக்கின்றான், காற்றாக இறைவன் காளஹஸ்தி என்ற இடத்தில் இருக்கிறான், தீயாக திருவண்ணாமலையில், ஆகாயமாக சிதம்பரம் நடராஜர் கோயிலே இருக்கிறான். நிலம் என்பது இங்கே புத்தகமாக நான் பார்க்கிறேன். நிலம் இருந்தால்தான் அந்த புத்தகத்தில் ஏதேனும் ஒன்றை எழுத முடியும். எனவே இந்த இடம் எனக்கு சரியானதாகப்பட்டது. 2வது காரணம், திரைப்பட பாடலாசிரியர் நா. முத்துக்குமார் வாழ்ந்த தலம் இது, பிறந்து வளர்ந்த வாழ்ந்த தலம் இது. நா. முத்துக்குமார் அவர்களிடம் நாங்கள் 2002, 2005 வரை நண்பர் அன்பும் நானும் நண்பர் புகழேந்தியும் அவரிடம் படித்து வளர்ந்தவர்கள். எங்களுடைய ஆசான் எங்களுக்கு ஏதேனும் ஒரு தலைப்பு கொடுத்து விடுவார். அந்த தலைப்பு குறித்து அன்றைக்கு எழுத வேண்டும். அப்படி எழுதிதான் ஒரு கவிதை எப்படி எழுத வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் எங்களுக்கு பிறந்தது.
இந்த நூலை இங்கே வெளியிடுவதில் எனக்கு மகிழ்ச்சி. இந்த தளம் எங்களுக்கு கொடுத்தார்கள்வா, இந்த காஞ்சி இலக்கிய வட்டம், அவர்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எத்தனையோ இடங்கள் இருக்கிறது, ஆனாலும் காஞ்சி இலக்கிய வட்டத்தில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் காஞ்சி இலக்கிய வட்டம் எழுதுகின்றவர்களை வரவேற்று எழுதுவதற்கு அவர்களுக்கு பயிற்சி, பாடுகின்றவர்களுக்கு பயிற்சி, திரை வசனம், திரைக்கதை இது போன்றவற்றை எழுதி சொல்வதற்கு, பாடல் பாடுவதற்கு இது போன்ற ஒரு நல்ல களத்தை அமைத்து கொடுத்து நம்மை போன்றவர்களை வளர்க்கின்ற ஒரு நல்ல தளமாக இருக்கின்ற இந்த தளத்திலே நாங்கள் புத்தகம் வெளியிட்டதிலே நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நூல் குறித்து மிக நுண்ணாய்வு செய்து, தொகுப்பாய்வு செய்து, பகுப்பாய்வு செய்து, ஒவ்வொரு வரிகளையும் திறனாய்வாளர்கள், முன்னாள் திறனாய்வாளர்களை ஒப்பிட்டு அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், அந்த திறனாய்வு அடிப்படையில் இந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறது என்பதை மிக நுணுக்கமாக ஆராய்ந்து எனக்கு ஒரு திறனாய்வு உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அன்பு தோழர் புகழேந்தி அவர்களுக்கு நான் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியினை தெரிவித்து மகிழ்கின்றேன். காரணம், அவர் படிக்கின்ற காலத்திலே மிக நுணுக்கமாக எதை ஒன்றுமே சிந்திக்கக்கூடிய, பேசக்கூடிய, அறிவார்ந்த ஆற்றல் பெற்ற ஒரு நல்ல நண்பர். அவரை போன்ற நல்ல நண்பர்கள் எங்களுக்கு கிடைக்கவே தான் நாங்கள் இப்படியான ஒரு அறிவுபூர்வமான சிந்தனையோடு எழுதுகின்றோமோ என்றெல்லாம் நினைத்து நான் மகிழ்வது உண்டு. எனவே நண்பர் அவர்களுக்கு நான் மிகுந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை ஈன்றெடுத்ததோடு மட்டுமல்லாமல் நான் ஒரு நல்ல மகனாக வளர வேண்டும் என்பதிலே குறிக்கோளாக இருந்து என்னை வழிநடத்தக்கூடிய என்னுடைய பெற்றோருக்கும், என்னை மறு பெற்றோராக நினைத்து வளர்த்து ஆளாக்கிய என்னுடைய அக்கா மாமா பிள்ளைகள், எனக்கு எழுதும் போதெல்லாம் எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காமல், ஏன் இப்படி எழுதி கொண்டே இருக்கிறீர்கள், செலவு செய்து கொண்டே இருக்கிறீர்கள், உங்களுடைய புத்தகங்கள் நீங்கள் செலவு செய்வதற்கு ஏற்றார் போன்று ஏதேனும் வருகிறதா வருமானம் என்றெல்லாம் என்னிடம் எந்த விதமான கேள்வியும் கேட்காமல், நான் எழுதுவதில்லை எந்த விதமான இடையூறும் செய்யாமல் இருக்கின்ற என்னுடைய துணைவியார், என்னுடைய குழந்தைகள் அனைவருக்கும் நான் நன்றியினை சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். என்னுடைய தம்பிகளான என்னுடைய ஒவ்வொரு புத்தகத்திலுமே என்னுடைய தம்பிகளுடைய பெயரை மறக்காமல் போட்டு விடுவேன். நான் கண்ணாடி நிலா புத்தகத்தை எழுதும்போதும் சரி, இரண்டாவது குறள் 500 என்ற அந்த புத்தகத்தை போடும்போதும் சரி, பாரதி பெயரல்ல கவிதை என்ற புத்தகத்தையும் நிறைய பேர் சொன்னாங்க, இது மாதிரிலாம் உறவுக்காரருடைய பெயர்களால் நிறைய போடக்கூடாது அப்படின்னு. இது ஒரு வரலாற்று பதிவு. நான் கிமு 31 திருவள்ளுவர் எழுதிவிட்டு சென்றிருக்கின்ற அந்த திருக்குறளை எத்தனையோ பல நூற்றாண்டுகளை தாண்டி நாம் படித்து கொண்டிருக்கிறோம், அவரை பற்றி பேசி கொண்டிருக்கோம். ஒரு படைப்பு என்பது காலத்தை கடந்து நிற்க வேண்டும். அதில் நான் மட்டும் கிடையாது, என்னை சார்ந்தவர்களும் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் ஒவ்வொரு பெயரையும் விடாமல் பதிவு செய்வேன். இது காலம் கடந்து பேசப்பட வேண்டும். என்னுடைய குடும்பம், என்னுடைய உறவினர்கள், என்னை சார்ந்திருக்கின்ற அனைவருமே அதில் அவர் காலம் கடந்து இருக்க வேண்டும் என்பதிலே நான் மறக்காமல் பதிவு செய்வது உண்டு. இந்த காஞ்சி இலக்கிய வட்டத்திலே என்னுடைய புத்தகம் வெளியிடுவதற்கு எந்த விதமான பிரத்யேக உதவியுமே செயலுமே நான் செய்ததே இல்லை. நான் ஒரு தனியார் பள்ளியில் துறை தலைவராக இருக்கின்றேன், சிபிஎஸ்சி பள்ளியில். அங்கே அரசு தேர்வு ஆரம்பித்து விட்டது. எனக்கு நெருக்கடிகளும் வேலைகளும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது, என்னால் வர முடியவில்லை. ஆனால் நான் அன்புகிட்ட சொன்னேன், அன்பு இது மாதிரி இருக்கிற சூழல் பார்த்துக்கொள் என்றால், நீ எதுவுமே கவலைப்படாத, நான் பார்த்துக்கொள்கிறேன். அரசு பணியில் இருக்கிறதுனால அண்ணன் அவர்களும் வர முடியல, அவங்களுக்கு தேர்வு பணி இப்போது 1ஆம் தேதியிலேருந்து எக்ஸாம் ஆரம்பிக்குது. அதனால் அவரும் அங்கே நெருக்கடிக்குள்ளே இருந்து கொண்டிருப்பார். எங்கள் இருவரையும் தாண்டி எங்களை எதுவே துன்புறுத்தாமல் அனைத்து வேலைகளையும் எடுத்து மிக நேர்த்தியாக செய்து இந்த புத்தகம் வெளியிடுவதற்கு நான் நினைத்தேன். இவ்வளோ தூரம் உறவுக்காரங்களாம் கூப்பிட்டு வரணுமே, இங்கே ஏன் வைக்கணும் அப்படின்றலாம் நான் யோசித்தேன். ஆனால் இங்கே காலையிலிருந்து எந்த நொடி பொழுது வரை எல்லாருமே அமைதியாக கேட்டுக்கொண்டு
இந்த நிகழ்வு மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது. நான் திடீரென்று பாட்டு பாடலாம் நினைக்கல, திடீர்னு பாட்டு பாட சொல்லிட்டாரு. நம்ம கவிவேந்தன் ஐயா அவர்கள் வந்து இங்கே பேசணும் உடனே வந்து பேசியது, இதெல்லாம் வந்து திடீர்னு கூப்பிட்டாலாம். அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இதுதான் வந்து இலக்கிய நிகழ்வு என்று சொல்வது. இப்படியான ஒரு இலக்கிய நிகழ்வை மிக நேர்த்தியாக அமைத்து கொடுத்து எல்லா வகையிலும் உதவி செய்து இந்த நூல் ஆக்கம் பெறுவதற்கும், இந்த நூல் படித்து என்னுடைய இங்கே வந்து ஒவ்வொரு புத்தகத்துக்குள்ளே இருக்கிற கவிதையை நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் படித்து இது நன்றாக இருக்கிறது, இந்த இடத்துல இப்படி எழுதியிருக்கலாம், இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்கலாம் என்று நீங்கள் எங்களுக்கு சொல்வது தான் எங்களுக்கு சாலச் சிறந்ததாக இருக்கும் என்று கருதி இந்த ஏற்புரையை மிக சிறப்பான முறையில் இந்த நிகழ்வை ஏற்படுத்தி தந்த அனைவருக்கும் என்னுடைய சிரம் சார்ந்த நன்றியினை தெரிவித்து நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். குறுக்கீட்டுக்கு மன்னிக்கவும். என்னுடைய உரையில் அறிமுகமே இல்லாமல் என்னுடைய நூலையும் வெளியிட்டு பெருமை சேர்த்த வழக்குரைஞர் ஐயா அவர்களுக்கும், முதற்படியை பெற்றுக்கொண்ட குரலமதன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு பிரதிகளை பெற்றுக்கொண்ட நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜே ராதாகிருஷ்ணன் ஐயா வந்து நான் சொல்லும்போது வரல, இப்போது வந்துவிட்டார். என்னுடைய நூலை சிறப்பாக வெளியிட்டமைக்கும் என்னுடைய சிறந்தான நன்றியை அவருக்கும் மற்ற அத்துணை நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய நறுமுகை பதிப்பகத்தார் ஜெயரா ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். நூல் குறித்து ஓரிரு வார்த்தைகளாவது அவசியம் வர வேண்டும். சிறப்பு பிரதி சிறப்பு பிரதி அது கொடுக்குறேன். நீங்கள் அந்த பத்திரிக்கை ரெண்டுமே ரெண்டுமே கொடுக்குறீங்க. நீ கொடுப்பா பாப்பா ரொம்ப படம் பிடிப்பா. அந்தப்பா தோழர் வாங்க. அங்கே தான் நீங்கள் இது உள்ளே வர முடியல. அங்கே நின்று போங்க, உள்ளே வந்துடுவோம். திருமால் உன்னுடைய புக்கு எங்கப்பா? பாப்பா அந்த பக்கம் வாப்பா, உள்ள எத்தனை வாப்பா. ஆயிடுச்சா ஸ்டோரேஜ் கேட்டேன்னா என்ன பண்ணுறது? வேறு தளத்தில் பதிவு செய்ய மீடியாக்கெல்லாம் நிறைய நிற்கிறாங்க. முதல்ல இதை பதிவு செய்து சிறப்பாக இருக்கணும். நன்றி. எல்லாரையும் கூடும்போது நன்றிப்பா. ராதா வராத நம்ம சத்தியமாக சொல்ல பொய் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. செய்யா இருக்காங்க சரி எனக்கு நன்றி. இறுதி புத்தகம் ஏற்புரை. கனவெளி. பேராசிரியர், எழுத்தாளர், மூத்த களப்போராளி ஐயா மைத்ரி அன்பு அவர்கள் ஏற்புரை. மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வணங்குகிறேன். ஏற்புரை என்ற அளவிலெல்லாம் என்னிடம் எதுவும் இல்லை. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற மனநிலை மட்டும்தான் இருக்கிறது. எல்லா நேரத்திலும் ஏற்றுக்கொள்கிற மனநிலை இருக்கிறது. எழுதுவதற்கு முன்பு எப்படி இருந்ததோ அதே மனநிலை தான் நூலை எழுதிய பிறகும், கவிதையை இதழுக்கு அனுப்பிய பிறகும். அதை சதானந்தம் என்று சொல்லக்கூடிய என்னுடைய நண்பர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தொகுக்கப்பட்ட கவிதைகள் அது. உண்மையாகவே அந்த கவிதைகளில் எந்தெந்த கவிதைகளில் என்னென்ன மாதிரியான ஒரு காட்சி சூழல் இருக்குது என்பதை நான் நினைவு கூர்ந்து தான் புரிந்து கொள்ள வேண்டிய நிலைப்பாடில் தான் நான் இருக்கிறேன். ஏனென்றால் அது ஒரு செய்யாறிலிருந்து நான் காஞ்சிபுரம் வருவதற்கு முன்பாகவே அந்த நூலை வெளியிட வேண்டும் என்று திட்டமிட்டோம். அப்பொழுதே அதுக்கு கனவு வெளி என்ற பெயரும் ஓவியருடைய ஓவியமும், இன்னும் சொல்லப்போனால் அந்த ஓவியம்தான் அட்டையாக வர வேண்டும் என்கின்ற வகையிலான முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டது.
நறுமுகை பதிப்பகத்தின் வழியாக தோழர் ஜெயரா, நாங்கள் ஜெயரான்னு தான் சொல்லுவோம் எப்போவுமே. அந்த ஜெயரா என்பது இன்றைக்கி காஞ்சியின் மிக முக்கிய அடையாளம் என்று அவரே கருதுவார். இப்போ அவர் கல்லூரியில் ராதாகிருஷ்ணன் ஆயிட்டார். எங்களுக்கு ராதாகிருஷ்ணன் தெரியவே தெரியாது, எங்களுக்கு ஜெயரா மட்டுமே தெரியும். அதுவும் குறிஞ்சி வட்ட ஜெயரா. அது அங்கே அப்புறம் அகவன் பதிப்பகம் சொல்லிட்டு நம்ம சீனிவாசன் தம்பி இளவல் அவர் ஒன்று ஆரம்பித்தார். அந்த அகவன் பதிப்பகம்ன்ற பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி, அதனால் அந்த பதிப்பகத்தில் நிச்சயமாக இதை கொண்டாந்துரு அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒரு புத்தகத்தை கொண்டாடுற நினைக்கிற எண்ணமோ அது வந்து சேர்ற காலமோ எல்லா படைப்புக்குமே அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கவே செய்யுது. அப்படி ஆனதால் இதில் பெரிய ஏற்புரையை வந்து பேசியதிலிருந்து எடுப்பதோ அல்லது கவிதைக்குள்ள இருந்த விஷயங்களை எல்லாம் நான் விரித்து பருத்து பேசுவதற்காகலாம் இங்கே இடமும் இல்லை, நேரமும் இல்லை. 2 மணிக்கு முடிக்க சொன்ன மேடை கெஜ்ஜு கூத்தாடி 4 மணி கேட்டோம். இப்போ 4 மணிக்கு கூட முடிக்க மாட்டிங்களா என்று கேட்கக்கூடிய அளவில் நம்ம நேரம் சென்று விட்டது. அதனால் என்னுடைய ஏற்புரையை மிக சுருக்கமாக நன்றி சொல்ல வேண்டும் என்கின்ற வகைமையில் நான் அமைத்துக் கொள்கிறேன். என்னுடைய கவிதைகளை மிகவும் ஆர்வமாக சென்ற மாதம் இந்த ஞாயிறு நிகழ்வில் என்னுடைய அருகாமையில் அமர்ந்து, அண்ணா இது என்ன புதுசாக இருக்குது என்று அந்த புத்தகத்தை பெற்றவுடன் நீலமேகம், தம்பி நீலமேகம் பேராசிரியர், ஆனால் நான் தம்பின்னு சொல்ல விருப்பப்படுறேன். அவர் வந்து இதை நானே பேசுகிறேன் என்று சொன்னார். என்னுடைய புத்தகங்களுக்கு ஓவியங்களை நான் வரைகிறேன் என்று தோழர் வரைந்தார். இது ஒரு ஹரிகிருஷ்ணன் வந்திருக்கார். நிறைய இதுக்கப்புறம் எனக்கு கேள்விகள் வரும். இந்த கவிதையை படிச்சுட்டு கிட்டத்தட்ட அவர் வீட்டுக்கு போனோம்னா ரொம்ப நேரம் பேச வேண்டிய ஆட்கள் இருக்காங்க. அவர் வந்து கேட்டுகிட்டே இருப்பார், பா நீ புத்தகம் போடலாமாப்பா, இவன் என்னடா என்ன புத்தகம் போடலாம் சொல்லிகிட்டே இருக்கிறான், எனக்கு அப்படி ஒரு எண்ணமே வரவே இல்லையே அப்படின்னு நினைக்கிற அந்த புள்ளியிலிருந்து கேட்டுகிட்டே இருப்பார். இப்படி எல்லோரும் சொல்ல அப்படி தான் நம்ம இப்போ மாணவர்கள்னு சொல்லல வேண்டிய தேவைக்காக நான் சொல்கிறேன். நான் மாணவர்கள் கூட சொல்லுவதில்லை, ஆசிரியர்னு சொல்லிக்கொள்ள விரும்பாத ஒரு மனநிலையில் தான் நிற்கிற ஆள். அப்படி மாணவர்கள் எல்லாம் நீங்கள் போட்டிருக்கலாமே. இப்போ நம்ம வரதராஜன் இந்த கவிதைகள்லாம் ஒரு 5 ஆண்டுக்கு முன்னாடியே நான் மெயில் அனுப்பும்போது படிச்சிட்டார். அந்த மாதிரி ஆட்களை தான் நான் தேர்வு செய்து இங்கே 10 பேர் கொடுக்கணும்னு கேட்டாங்க அந்த சிறப்பு பிரதியில். என்னால் அந்த 10 பேரை புக்கு கொடுத்துட்டதால சில பேரை நான் போட முடியாமல் விட்டுட்டேன். அதில் நிறைய பேர் அடங்குறாங்க. அதனால் அப்படி தான் அது தேர்வு செய்யப்பட்டது. இப்படி தான் இதுக்கு நன்றி சொல்ல நான் விரும்புகிறேன். இந்த நன்றியும் இந்த அன்பும் தான் மீண்டும் இப்போ ஒரு ஓவியத்தை பார்த்தோன்னே ஜெயரா சொன்னார், ஆஹா உனக்கு ஓவியர் வரைஞ்சிருக்காரு, நீ அடுத்த புத்தகத்துக்கு தயாராகணும். இதை தான் நான் சொன்னேன். நான் அந்த மேடையிலே சொன்னேன், இந்த கலைஞர்கள் நம்மை தோற்கடித்து விடுகிறார்கள். இந்த தோல்வி நான் என்ன செய்ய முடியும்? அவருக்கு ஒரு ஓவியத்தை வரைய முடியுமா? அதை விட நிகராக வரைஞ்சி கொடுத்தோன்னா சே அப்படின்னு அவர் கொஞ்சம் நமக்கு அது சுத்தமாக வராது. அப்போ நம்ம தோத்துட்டுமே. இந்த தோல்விக்கு நான் என்ன செய்ய முடியும்னா, இந்த தோல்வி தான் என்னை இன்னொரு புத்தகத்துக்கு உந்துகிறது. இது வரைஞ்சிட்டாரே இதை செய் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் ஏன் இதை பெருமையாக அல்லது வேறு மாதிரி சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு கலைஞராக நானே சில புத்தகங்களுக்கு தோழருக்கு தெரியும் இதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்கும்போது அது அவர் அதை எடுத்துக்கொண்டதே இல்லை. ஏன்னு நான் யோசிப்பேன், அது ஒரு தோணலை. இப்போ எப்படி தோணுது? தாவே விக்ரமாதித்யனுடைய அட்டைப்படத்தில் ஒரு ஓவியம், அது எப்படி தோணுச்சுன்னு கேட்பேன். இப்படி தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு எப்போ எது தோணுது, ஏன் எழுதுகிறோம், இதை ஏன் இப்படி எழுதியிருக்கோம், இதில் என்ன நவீனம் இருக்குது. என் கவிதைகளை பார்த்தீங்கன்னா நான் ஏதோ சில சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா என்னுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். நல்ல வேளை எங்கள் அப்பாவும் போயிட்டாங்க, எங்கள் கவிதா மனைவியும் போயிட்டாங்க. நேரம் கருதி என் பையன் இவ்வளோ நேரம் இருந்ததே பெரிய விஷயம். ஏன் நல்ல வேலைன்னு சொல்கிறேன்னா, பல விஷயங்கள் அதுக்குள்ளே பொதிஞ்சு தான் நான் வச்சுருக்கிறேன். என்னால் என்னுடைய இயலாமைகளையும் என்னுடைய போதாமைகளையும் என்னுடைய அழுகைகளையும் எதிர்பார்ப்புகளையும் தான் அதில் வந்து நான் ஒரு ஓவியம் போல் அப்படியே சுட்டி வைக்கிறேன். அதுதான் அந்த கவிதைகளாக அந்த மொழியோடு வருது. அவ்வப்போது இந்த சமூகத்தில் நடக்கிற சில விஷயங்களையும் இடையில ஒரு வரிகளாக 2 வரிகளாக நீங்கள் பார்க்குறீங்க. இவ்வளோ தான் அதில் நான் பார்க்குறேன். இந்த இயலாமைகள் போதாமைகள் எனக்கு இன்னுமே நிறையவே இருந்துகிட்டு தான் இருக்குது. எனக்கு தெரியுது என்னுடைய காலம் முழுக்கவே இது இருக்கும். இதை நான் வந்து எப்போவுமே இதில் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுது. அதனால் நான் இது மாதிரியான இலக்கியங்களில் இளைப்பாறலுக்கு இலக்கியம் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப தீவிரமாக இதை பேசி இது வழியாக ஏதாவது ஒரு பெரிய மாற்றத்தை அப்படின்றதெல்லாம் கூட எனக்கு பெரிய நம்பிக்கையாக இல்லை. சின்ன சின்ன இளைப்பாறல்களோடவே சின்ன இடங்களை சின்ன புள்ளிகளை அடைத்து கொண்டு அப்படியே போகணும் அப்படின்ற மாதிரி தான் நான் இதை நோக்கி போகிறேன். அப்படி தான் இந்த புத்தகம். இதுக்கு நான் நன்றி சொல்லணும்னா ஒரு பெரிய பட்டியலே இருக்கும். இதுக்காகவே செய்யாரில் அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க முடியாத ஒரு மன இறுக்கமான சூழலில் சாஞ்சி இலக்கிய வட்டம் எனக்கு 2 வாரமாக தான் அறிமுகம், 2 மாதமாக 2 கூட்டங்களாக.
நான் பார்த்தேன், சரி இங்கேயே செஞ்சுருவோமே. ஆட்டநாயகன், இந்த நிகழ்வின் ஆட்டநாயகன் எங்களுடைய நண்பர் திருமால், அவர் ரொம்ப ஆர்வப்பட்டார், இதை நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி. அவரோடு நானும் அண்ணன் கண்ணன் அவர்களும் இணைந்து கொண்டோம். இப்படி தான் இந்த நிகழ்வு. அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த கூட்டத்தையும் அவர் குடும்பத்தோடு வந்திருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் நான் முதலாவதாக நன்றியை சொல்ல வேண்டியிருக்கிறது. என்னுடைய புத்தகத்தை அன்பாக வாங்கி வாசித்து விமர்சித்து பேசியிருக்கிறார் இளவல் நீலமேகம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இன்னொரு மேடையில் இன்னும் அதை ஆழங்கால் பட நான் பேசுகிறேன் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். எத்தனை முறை வேண்டுமானாலும் எவ்வளவு ஆழமானாலும் அவர் பேசட்டும், அப்போதும் நான் ஏற்புரையை இப்படித்தான் சொல்லுவேன். இதில் ஒரே ஒரு பதிவு, நான் கண்ணாடியில் என் முகத்தை பார்க்குறேன், என் முகம்தான். ஆனால் எனக்கு இடது, அதில் வலது. இந்த கவிதைகளை யார் எவ்வளவு ஆழங்கால் பட்டு எவ்வளவு ஆழ்ந்து விமர்சித்தாலும் கண்ணாடியில் முகம் என்னுடையது. அதை பேசுகிறவருடைய முகம் எதிரில் இருக்கிற முகம். 100% அந்த முகம் சரியானது தான். அதை பார்த்தா கூட நீங்கள் இவர் தான் அன்புன்னு சொல்லிவிடுவீங்க. ஆனால் அந்த வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இந்த திசை இருக்குல்ல, அதை தீர்மானிக்கிறது அந்த கவிதைகள். ஒரே ஒரு கவிதையின் மட்டும், ஒரு காட்சி மட்டும் நான் சொன்னீங்கன்னா மற்ற கவிதைகளெல்லாம் நீங்கள் அப்படி புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்கும். என்னோட படித்த ஒரு தோழி, 3 ஆண்டு இளங்கலை, யார் என்ற பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை. என்னுடைய நண்பர் ஆதகமாக ஆண் பேக்கிறார், யாராக இருக்கும் எனக்கே தெரியாது. அவர்களோடு நான் பேசியதில்லை, பழகியதில்லை. என் மீது மிகவும் அன்போடு இருந்தவர் தான். ரொம்ப காலத்துக்கு பிறகு திருமணம் முடிந்து அவங்க குழந்தையோட ஒரு பஸ்ஸில் அவங்க போகிறாங்க. ஒரு அழகான குழந்தை, அந்த இருக்கைக்கு பின்னாடி நான் உட்கார்றேன். அந்த குழந்தை என்னை பார்த்து சிரிக்குது, கை கால்லாம் ஆட்டுது. அது கையெல்லாம் நான் இப்படி வைக்கிறேன், இப்படி பிடிச்சிக்குது. அந்த குழந்தைய வாங்கலான்னு நினைக்கிறேன். என்னால் எவ்வளோ இலக்கியம் பேசுகிறோம், அப்படியே சண்டை வந்தால் கோவம் வந்தால் வெடிச்சிருவேன் நான். என்கிட்ட பேசுகிறவங்களாம் நீ கோவப்படாத, டென்ஷன் ஆகாதன்னுவாங்க. அடக்க முடியாது, எல்லாத்தையும் சொல்லிடணும்னு நினைப்பேன். தப்போ சரியா அசிங்கமோ அவமானமோ சொல்லிவிடுவேன். ஆனால் அந்த இடத்துல நான் ஒரு முடவன மாதிரி அந்த குழந்தைய என்னால் வாங்க முடியல. யாராக இருந்தாலும் இந்த குழந்தைய கொஞ்சம் கொடுமா, அல்லது அந்த குழந்தைய கன்னத்தை தட்டுறது, ஏதோ ஒன்று செஞ்சுருப்பேன். அவங்க முகத்தை நான் பார்த்துட்டேன். 3 ஆண்டுகளாக ஒரு வார்த்தையும் பேசாமல் நீ யாரோ நான் யாரோன்னு வாழ்ந்துட்டு இன்றைக்கி அந்த குழந்தைய எப்படி என்னால் எடுத்து அதோட ஒரு சாதாரணமான குழந்தையோட உறவாடுற மாதிரி எதுவும் பண்ண முடியலையேன்ற அந்த ஏக்கம் அன்றைக்கி அவனுக்கு வருத்தமாக இருந்தது. ஏன் நம்ம இப்படி இருந்திருப்போம்? இப்படிலாம் நம்ம இருந்திருக்கிறோம். இன்னமும் சில இடங்கள் அது மாதிரி இருக்கிறோம். எங்கிட்டையும் அது இருக்குது. இந்த மாதிரியான இயலாமைகள், இந்த மாதிரியான முடியாமைகள், எதிர்பார்ப்புகள், இது நிறைய இதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. சின்னதாக இருக்குது. இதையெல்லாம் தான் இங்கே, அதுக்கு தான் கனவு வெளி என்று அவர், கனவு என்பது வாழ்வினுடைய கடைசி வரைக்கும் இருக்குது. எனக்கு இந்த வாழ்வே கனவு தானே. இது முடிந்து இன்னொரு எதிர்பார்க்கிற வாழ்வெல்லாம் கிடைக்குமா? இல்லை, இதையே நான் எவ்வளோ தூரம் மகிழ்ச்சியாக கொண்டு போகிறேனோ அப்படி தான் போயிடுறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி வாழறேன், எனக்கு சந்தோஷமாக இருக்கிறத மட்டுமே செய்கிறேன். என்னால் முடியாதுன்னு எதெல்லாம் தெரியுதோ அதையெல்லாம் நான் விட்டுடுறேன். எனக்கு மேக்ஸ் வரலான்னு சொல்லி 10ஆவதுலேயே விட்டுட்டேன். அதிலேருந்து விட்டுக்கிட்டே இருக்கிறேன். அது தப்போ சரியோ நான் விட்டுடுறேன். பல பேரை விட்டுடுறேன், பல பேரை விட்டுட்டு போயிட்டே இருக்கிறேன். அப்படி தான் இந்த வெளியை நான் பார்க்குறேன். இங்கே இருக்கிற இந்த வெளியையும் நான் பார்க்குறேன். இந்த நூலை இங்கே வெளியிட, இங்கே இந்த மாதிரி நிகழ்வை ஒருங்கிணைக்க தேவராஜ் தோழர் மூலமாக தான் இந்த காஞ்சி இலக்கியோட்டம் அறிமுகமாச்சு. தாமா பிரகாஷ் மூலமாக தேவராஜ் தோழர் அறிமுகமானார். அதிலிருந்து இங்கே இருக்கிற தமிழரசு தோழர், அவரை நான் இன்றைக்கி தான் நீங்கள் தானே தமிழரசு என்று கேட்டு அறிமுகப்படுத்தி கொண்டேன். இளங்கவி தோழர், எனக்கு தெரிஞ்சு எங்கள் நண்பர்கள் எல்லாரையுமே நான் வீட்டுக்கு கூடுவேன், எங்கள் அப்பா அம்மாவை காட்டுவேன், என் மனைவி மக்களை காட்டுவேன். இப்படி தான் நான் அதை கொண்டு போகிறேன். அப்படி தான் தோழரை 2 நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு வர வச்சுருந்தேன். இப்படி தான் இந்த இலக்கிய நிகழ்வை நான் அணுகிறேன். இவர்களுக்கு தான் நான் நன்றி சொல்ல கடப்பாடுபட்டிருக்கிறேன். 3 பேரை குறிப்பிட்டு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன், விடுபட்ட நபர்கள். அதில் 1வது சண்முகம் என்கின்ற ஒரு, அவனும் நானும் எப்படின்னு சொல்ல முடியாது, வயசு வித்தியாசம். ஆனால் ஒரு மாதிரியான நண்பர்கள் நாங்கள். அந்த மாதிரிக்குள்ளே நீங்கள் எதை வேணாலும் வச்சுக்கோங்க. அவன் பேரை நான் இதில் குறிப்பிட முடியாத ஒரு மோசமான மனிதனாகத்தான் இருக்கிறேன். புத்தகத்தில் குறிப்பிடலை, அதனால் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. என்னுடைய முதல் கவிதையை தாமரையில் பதிப்பிச்சு தந்தவர் அவர்தான். அதற்கு பிறகு இதழ்களுக்காகவே எழுதணுன்ற ஒரு வெறி இவர் தோழர் கூட அறிமுகப்படுத்தி வச்சுருக்கார். நிறைய கவிதைகளை இதழுக்கு போக, டெல்லி வரைக்கும் என்னுடைய கவிதையை கொண்டு போக சேர்த்தது ஜெயராவுக்கு தான். அந்த இல்லை வடக்கு வாசல் அதில்
அணி வந்து நொச்சி கண்ணன் மூலமாக நமக்கு கிடைச்சது. இப்படி தான் நான் அதை கொண்டு போகிறேன். அதெல்லாம் தான் நான் பதிவு செஞ்சேன். அதுக்குள்ளே அவர் சண்முகம் எங்கே இருக்காரோ அந்த மனிதர், தம்பி, ஃப்ரெண்டு, அவரை பார்த்தா சொல்லுங்கள் நண்பர்கள், ரொம்ப கேட்டதா. புத்தக கண்காட்சியில் சந்தித்தோம், பேசாமே போயிட்டான். அப்படி ஒரு 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 வெறுப்பு எனக்குமே அவன் மேலே, அவனுக்குமே என் மேலே. எதனாலேன்னு தெரில, அப்படி இருக்குது. அவர் பேர். அடுத்ததாக தோழர் 1 மணிக்கு ஓவியம் வரைஞ்ச உடனே அதை உடனடியாக படம் போட்டிருக்காங்க 2 பேர். லக்ஷ்மி பாலாஜி என்றே தான் அவனை நான் சொல்லுவேன். அவன் அப்படி தான் எழுதுவான். நல்ல தம்பி, நம்ம ராதாவுக்கு தெரியும். இங்கே எல்லாரையும் பார்க்குறேன், அவன் முகத்தை பார்க்க முடியலையன்ற ஒரு பெரிய ஏக்கம். அவன் வர இருந்தவனே குட்லக் ராஜேஷ் என்ற ஒரு நண்பர் வந்து தடுத்துட்டார். இது செய்யாரினுடைய அரசியலால் நடக்கிற விஷயம். ஒருவர் வந்தால் இன்னொருத்தர் வரமாட்டேன்ற மனநிலை இருக்குது பார்த்தீங்களா. என் வண்டியில் சும்மா எழுதி வைக்கலைங்க. இணக்கத்தில் வாழ என்று புத்தர் சொன்னாரோ சொல்லலையோ எனக்கு தெரியாது. நான் சீனி மயிலை வெங்கடசாமி நூலில் இருந்து தான் அந்த பதிவை எடுத்து எழுதினேன். இணக்கத்தில் வாழணும்னு நான் சொல்கிறேன். எனக்கு பிடிக்காது, எனக்கு கண்ணன் அண்ணனோட பேச பிடிக்காது. கண்ணன் அண்ணன் ஒரு இடத்துக்கு வருகிறார், நானும் வருகிறேன். நாங்கள் 2 பேரும் பக்கத்தில் உட்காந்து பேச வேண்டிய தேவை இருக்குது. பேசி தான் நாங்கள் தீர்வோம், பேசியே ஆவோம். அந்த அரை மணி எனக்கு டீ குடிக்கிற பழக்கம் கிடையாது. ஒரு நண்பர் வீட்டுக்கு போகிறேன், அவங்க டீயை கொடுக்குறாங்க, அதை குடித்தா நான் செத்து போக மாட்டேன். ஒரு நாளைக்கு டீ குடித்தா செத்து போக மாட்டேன், நான் குடிப்பேன். இதை தான் எனக்கு இலக்கியம் சொல்லி கொடுத்துருக்கிறது. இப்படியான நண்பர்களெல்லாம் நான் நிறைய இழக்கிறேன். இப்படி தான் எனக்கு இந்த 2 நண்பர்கள் இன்றைக்கி வராமல் போனேன். இவர் வருவாரோ என்னவோ அதனால் நான் வரல, அவர் வருவாரோ என்னவோ அதனால் நான் வரலன்னு 2 + 2 4 பேர் வரல. எனக்கு தான் இழப்பு. இந்த இழப்பை தீர்க்கத்தான் இந்த மாதிரியான கவிதைகளையே நான் எழுதி கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் என்னுடைய ஏற்புரையாக அழுத்தமாக சொல்கிறேன். இறுதியாக ஒரு வரி நான் எழுதியிருக்கிறேன். விதியின் வசப்பாட்டுடனான முரண்பாடுகள் என்று எழுதி நம்ம தோழர் ஓவியருடைய பேரை நான் போட்டிருப்பேன். அது அவருக்கு மட்டுமே இல்லை, வாழ்வோடு இருக்கிற நண்பர்கள், இணையாக இருக்கிற உறவுகள் எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்குது. விதியின் வசப்பாடு, முரண்பாடு. எனக்கு பிடித்த இட்லி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியாது. அதை பிடிச்சு தான் ஆகணும்னு நான் சொல்லவும் முடியாது. அவர்களாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டிய காலம் வரும் வரை நான் காத்திருக்க வேண்டும். ஆனால் எனக்கு பிடிச்சது உனக்கும் பிடிக்கும், பரவாயில்ல நம்மளும் அதையே சாப்பிட்லான்னு சொன்னால் அதுக்கு தான் மனம் எதிர்பார்க்குது, ஏங்குது. அதை சொல்ல முடியல. ஒரு இடத்துல சொன்னார் ஒரு தோழர், மனைவின்னு நீங்கள் அறிமுகப்படுத்தாதீங்க, கவிதா என்று சொல்லுங்கள், அவர்களுக்கு பெயர் இருக்கிறது இல்லையான்னு. அற்புதம். தனித்துவத்தை நான் விரும்புவேன். அண்ணன் நிறைய சொன்னார், ஆசிரியர்கள் பேர்லாம் சொன்னார். அதே ஆசிரியர்கள் எனக்கும் உண்டு. யார் பேரையும் என்னால் சொல்ல முடியவில்லை. என்னுடைய புத்தகத்தில் என்னுடைய கவிதையோடு தொடர்புபடுத்தப்பட்ட எல்லார் பேரையும் நான் குறிப்பிட்டதான் நினைக்கிறேன். விட்டு போனது சண்முகம் மட்டும்தான். ஏன்னு எனக்கு தெரியல, இன்ன வரைக்குமே தெரியல. இப்படி தான் நான் அதனால தான் இணக்கத்தில் வாழ். நான் சொல்லுவேன் எப்போ எதுனாலும், அக்கு நான் ஆயுதம், தன்னில் மையமிட்டு தோன்றுவதே முன்னேற்றம், இப்படிலாம் தான் எழுதி கொடுப்பேன். தனித்துவமாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனாலும் இப்படி ஒரு தோழர் சொல்கிற மாதிரி நம்ம நடந்துருக்குறோமே, எங்கள் வீட்டுக்காரம்மா, என் பையன், எங்கள் அப்பா, என் வீடு, என் வண்டி, என் குடும்பம், புகழேந்தி சொன்னார்ல, எல்லாமே எனக்குன்னு உருவாக்குற இந்த சமூகத்துக்கு என்ன தர இருக்கிறது? எதுவுமே இல்லை. நீயாவது தனித்து இரு. அவனுக்கு ஒரு உலகம், அவனுக்கு ஒரு வாழ்வு, அவனுக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுகிறது. அதை எல்லோரும் விரும்புகிறாங்க. அதை அவர்களே மாற்றிக்கொள்கிற வரை நாம் தந்தே தீர வேண்டும் என்கின்ற சூழலெல்லாம் நான் உணர்றேன் இந்த வாழ்க்கைக்குள்ளே. அதையெல்லாம் தான் நான் கவிதையாக தந்திருக்கிறேன். இப்படியான பதிவுகள் அது உள்ளே இருக்குது. ஒவ்வொரு கவிதைக்கும் ஒரு காட்சிகள் இருக்கலாம், ஒரு போதாமைகள் இருக்கலாம். இதோட இந்த ஏற்புரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இதற்கு வாய்ப்பை வழங்கிய காஞ்சி இலக்கிய வட்ட நண்பர்களுக்கு, தோழர்களுக்கு, இன்னும் எனக்கு நிறைய தோழர்கள் அறிமுகமாகவில்லை, அவர்கள் எல்லோரையும் விரைவில் நான் அன்போடு அறிமுகம் செய்து கொள்ள விரும்புகிறேன். தொடர்ச்சியாக இங்கே நிகழ்ச்சிகளை செய்யவும், வேறு மாதிரியாக இந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கவும் நான் நிச்சயமாக துணையாக இருக்கவும் ஆசைப்படுது. ஏன்னா கேட்டுகிட்டே இருக்காங்க, எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் சும்மா தான் இருக்கிற நபர் தான், நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வரலாம், யாரை வேணாலும் கூப்பிடலாம், இன்னும் இந்த நிகழ்ச்சிகளை செழுமைப்படுத்தலாம். ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்னென்னா, நேரம் கருதி நாங்கள் இந்த பெருங்கூட்டமாக வந்தாங்க, அவசரமாக இதை செய்ய வேண்டியதாக இருக்குது. அது அந்த பதட்டம். தோழர் 3 மணிக்கு தான் வந்தார் ஷூட்டிங்கு நைட்டு. நான் புஞ்சை அரசாங்கம் போயிட்டு 3 மணி ஆகிடுச்சு. இது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம மாப்பிள்ளையானா தான் தெரியும்னுவாங்கள்ல, அப்படி ஆகிப்போச்சு சிக்கல். அந்த பதட்டத்தில் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழல். இதை மாற்றி அமைக்கணும். அதுக்காக நான் வருத்தத்தையும் என் சார்பாகவும் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அனைவருக்கும் நன்றி. சுப்பிரமணியெலாம் வந்திருக்காரு, அவரை கூட நான் கூப்பிடவே இல்லை, எங்கேருந்து வருவார் அவ்வளோ தூரம் அப்படின்னு. நிறைய நரசிம்மன் ஒருத்தர் எனக்காக ஒரு நாள் லீவை போட்டு வந்தார் பிசியிலேருந்து. தன்னுடைய மகளினுடைய அந்த நாளுக்கு கூட அவர் வர முடியாமல் அங்கேருந்து என்னை போய் வாழ்த்து சொல்ல சொன்னவர். இந்த கவிதைகளுக்கெல்லாம் அவர் சொந்தக்காரர். அவருடைய கவிதையை ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நண்பர்களால் ஆனவன் நான். அதனால் அந்த நண்பருடைய கவிதையோடு,
அங்கமெல்லாம் தொட்டறுத்தான் ராமன், சீதை அனுமதியின்றி தொட மறுத்தான் ராவணன், நீயே சொல் நான் ராமனா ராவணனா. அங்கமெல்லாம் தொட்டறுத்தான் ராமன், சீதை அனுமதியின்றி தொட மறுத்தான் ராவணன், நீயே சொல் நான் ராமனா ராவணனா. தலைப்பு தான் ராமனா ராவணனா. இது வந்து யூஜியில் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கும்போது நரசிம்மன் நண்பர் வந்து செவுத்தில் அந்த போர்டில் எழுதின ஒரு கவிதை. இது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. நல்ல வேளை நண்பர் போயிட்டார், அவர் இருக்கும்போது சொல்லியிருக்க வேண்டியது மறந்துட்டேன். இந்த கவிதையோடு, இந்த ஏற்போடு, இந்த நண்பர்களுடைய குழுமத்தோடு என்னுடைய நன்றியை உங்களுக்கு சமர்ப்பணம் செய்து என்னுடைய ஏற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தோழர் ஜெயரா அவர்கள் நிச்சயமாக எங்களுக்காக ஒரு 3 நிமிஷம், எல்லாருமே அந்த ஜெயரான்னு சொல்லிட்டீங்களே, அதனால் இதை நீ இடையில கவனிச்சிருந்தாலும் எப்படி நடந்திருக்குன்னு அனுபவத்தை தெரியும். அந்த ஒரு பதிவு, ஏன்னா அந்த பதிவு யாருமே செய்யலை. நிகழ்வு மொத்தமாக ஒரு பதிவோட. அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கங்கள். உண்மையாலே அன்பு பேசின பிறகு ஒரு நெகிழ்வான ஒரு தருணமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு கவிஞருடைய உள்ளம் எப்படி இருக்கும், நிறைய வெளியீடுகள், இது வந்து ஒரு வெளியீட்டு விழான்றதெல்லாம் தாண்டி நண்பர்கள் சந்திக்கிற ஒரு அற்புதமான தருணமாக நாம் வாழ்ந்த இந்த 3 தொகுதிகளுமே என்னோடு தொடர்புடையவை. நான் இதுக்கு வராமல் போயிருந்தால் நான் ஒரு குற்றவாளியாக கூட ஆகியிருக்கக்கூடும். ஏன்னா இந்த மண்ணில் நடக்குது, இந்த மண்ணில் இருக்கிறேன், எனக்கு எத்தனை வேலைகள் இருக்கலாம், ஆனால் இது எனக்கு நெருக்கமானது, இது என்னுடையது. அதுதான் அந்த வகையில் இதில் வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்கு முதல்ல நான் இந்த காஞ்சி இலக்கிய வட்டத்துக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரியான ஒரு பேச்சு, இந்த மாதிரியான ஒரு சந்திப்பு, இந்த மாதிரியான உறவு பகிர்வு, அதுலேயும் ஒரு தத்துவார்த்தமான உரை, அன்பு அவர்களுடைய உரை. நான் நண்பர்கள் பேசினதெல்லாம் கேட்க முடியாத போய்விட்டேனே என்று வருந்துகிறேன். அதில் அன்புடைய முத்தாய்ப்பாக இவர்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறார்களோ அதையெல்லாம் திரட்டி சொன்னது போல் அன்பு தன்னுடைய நிறைவுரையை கொடுத்தார். உண்மையிலேயே பல சிந்தனைகளை கிளர்த்தக்கூடிய ஒரு உரை. நிச்சயமாக நாம் இணைந்து இந்த இலக்கியம், இதை வேறு என்ன செஞ்சிட போகிறோம்? இந்த உரையாடல் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. கவிதையாக இருக்கட்டும், படைப்புகள் எந்த வகையான படைப்புகளாக இருக்கட்டும், அது உரையாடிக்கொண்டே இருக்கின்றது. அது உரையாடலை விரும்புகிறது. மேலும் மேலும் உரையாட அது வேறு வேறு தளங்களில் அது விரிந்து கொண்டே இருக்கிறது. அதை செய்வது தான் உண்மையாக அந்த படைப்புக்கும் படைப்பாளிக்கும் இந்த சமூகத்திற்கும் இந்த மொழிக்கும் செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டு. அதை அனைவரும் சேர்ந்து இது ஒரு பெரிய திருவிழா. இதை அனைவரும் சேர்ந்து இணைந்து செய்ய வேண்டும். நிச்சயமாக நம்மளுடைய மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு, நம்மளுடைய கருத்துக்களுக்கு அப்பாற்பட்டு, நம்மளுடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு நல்ல ஒரு செயல்பாடை பேசி தீர்ப்போம், பேசுவோம் என்ற நிலையிலே இதை பேசுவதற்கு ஒரு களம் அமைத்து கொடுத்த அந்த நண்பர்களை மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி, இது தொடர்ந்து இதை இவ்வளோ நேரம் இதை நான் கேட்டேன். இது ஒரு நாள் நிகழ்வு, காலையில் மதியான இடைவேளைக்கு விட்டு நல்ல முறை, தவறில்லை. ஏன்னா எல்லாருக்கும் வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா படைப்பாளி மட்டும் பேசுகிறதில்ல, வந்திருக்கிற வாசகர்களும் அவங்களும் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அவங்க ஒரு கவிதை வாசிக்கிறது தவறில்லை. அதை நேரத்தை ஷேர் பண்ணி கொடுத்ததில் பாராட்டுகளாக இருக்கிறது. இதை இன்னும் நானும் விரும்புகிறேன். இந்த உரையை நிகழ்த்தின அந்த அறிமுகம் செய்த உரைகள் மற்றும் அந்த திறனாய்வு உரைகளை நல்ல ரெக்கார்டிங் பண்ணி
அதை உலகம் பார்க்க தர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த அமைப்பு விரும்பினால் நான் அதை செய்ய தயாராக இருக்கிறேன். நானே அந்த பொறுப்பு எடுத்துக்கொண்டு அதை செய்ய தயாராக இருக்கிறேன் என்பதையும் பதிவு செய்கிறேன். இந்த உரைகளை அவர்கள் வாசித்து கொடுத்தால் அதை அப்படியே நம்ம வீடியோ பதிவாக உலகத்துக்கு தருவோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி என்னுடைய நண்பர்கள் வாழ்க என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலேயே அந்த நறுமுகை குறிஞ்சி வட்ட பதிவுகளெல்லாம் இன்ன வரைக்குமே அந்த வெப்சைட் குறிப்பு வச்சுருக்கேன். நான் கூட ஏதோ 2 நிகழ்வுக்கு வந்து செஞ்சியில் பேசியிருக்கேன். அந்த பதிவை கூட நான் அதில் தான் கேட்டேன். அதை ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடியவர் ராதா. இன்றைக்கி அவருக்கு இருக்கிற அந்த பணிச்சுமைக்கார் அவர் காலில் கூட கோவப்பட்டேன் நான், ஏன்பா கூப்பிடலன்னு. அவருக்கு இருக்கிற பணிச்சுமையில் அவரை கூப்பிட முடியாது. ஏன்னா தெரியுது, நான் பார்த்துட்டே இருக்கேன், தினமும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாமே கவனிக்கிறேன். எங்களுக்கு முன்னாடி காஞ்சிக்கு வந்தவர் அவர். அதனால தான் அந்த மாதிரி சிறப்பாக செய்வார். காஞ்சி இலக்கிய வட்டம் நிச்சயமாக அதுக்கான தொடர்பை உங்களை நாடி ஓடி வரும். நன்றி உரை காஞ்சி இலக்கிய வட்டம். 3 நூல்கள் முக்கணியாய் காலை முதல் மாலை வரை சுவைத்து இடையில் உணவும் பல வகையாய் சுவைத்து செருகாமல் நெஞ்சில் செதுக்கி கொண்டிருக்கிறது இந்த 3 நூல்கள். இந்த 3 முக்கணிகளை சுவைத்த படைப்பாளிகள் ஐயா சுதா கண்ணன், ஐயா திருமால், ஐயா மைத்திரி அன்பு அவர்களுக்கு காஞ்சி இலக்கிய வட்டத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த நூலை வெளியிட்டு பெற்றவர்களும், இந்த நூலை அறிமுகம் செய்தவர்களும், இந்த நூலை திறனாய்வு செய்தவர்களும், இந்த நிகழ்வில் காத்திருப்பு தலைப்பில் கவிதை வாசித்தவர்களும், இந்த நிகழ்வில் பங்கேற்று கருத்துரை வழங்கியவர்களும், இந்த நிகழ்வில் குடும்பமாக கலந்து கொண்ட தாய்மார்கள், என் வயதில் மூத்த அக்காக்கள், என் வயதில் குறைந்த தங்கைகள், என் சரிநிகர் வயதாக இருக்கின்ற என் தோழர்கள், தோழிகள், உங்கள் அத்தனை பேருக்கும் காஞ்சி இலக்கிய வட்டத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள், வணக்கங்கள். மீண்டும் இந்த நிகழ்வு அடுத்த மாதம் இதே கடைசி ஞாயிறு வேறொரு நிகழ்வு நடக்கும். ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிறில் காஞ்சி இலக்கிய வட்டத்தினுடைய பாய்ச்சல் இந்த காஞ்சி மண்ணில் பாய்ச்சி கொண்டே இருக்கும். அனைவரும் வருக, ஆதரவு தருக. நன்றி, வணக்கம். கிடைக்கும்.